Guys, good evening. Good evening, ma'am. Good evening, ma'am. Good evening, டா. வாய்ஸ் audible தானே? Yes, ma'am. Yes, ma'am. நேத்து பார்த்த கொஸ்டின்ஸை திருப்பி வந்து ரிவைஸ் பண்ணிட்டீங்களா? நேத்து நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் தரல. அது ரிவைஸ் Okay. பண்ணியாச்சா? நான் பேசுறது கேக்குதா? ரிவைஸ் பண்ணியாச்சா பண்ணலையான்னு கேட்டேன். நேத்து கொஸ்டின்ஸ் கேட்டேன். நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியல. நோட் டவுன் பண்ண சொன்னேன். பண்ணி ரிவைஸ் பண்ணியாச்சான்னு கேட்டேன். நான் இன்னும் பண்ணல மேம். லேட்டா பண்ணிருக்காங்க. சரி, ஓகே. லுக் பேக் இன் ஆங்கர் அப்படின்னு சொன்னாலே எந்த ஆத்தர் வருவாங்கன்னு சொன்னேன். ஆங்கிரி யங் மேன் மூமெண்ட், லுக் பேக் இன் ஆங்கர். ஜான் ஆஸ்போர்ன் bro. கரெக்ட். ஜான் ஆஸ்பர்ன். ஓகே. லுக் பேக் இன் ஆங்கர், ஆங்கிரி யங் மேன் மூமெண்ட் அப்படின்னால யார் வருவா அப்படின்னு சொன்னா ஜான் ஆஸ்பர்ன் தான் வருவாருன்னு சொன்னேன். அனிமல் ஃபார்ம் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1945. அப்ப 1984? 1984 நான் எப்படி இயர் படிக்க சொன்னேன்? 19 அப்படியே போட்டுக்க சொன்னேன். 8 பாதியா உடைக்க சொன்னேன். அதுக்கடுத்து என்ன நம்பர் வரும்? 1984. 8 பாதியா உடைக்க சொன்னேன். 8 வந்து பாதியா உடைக்க சொன்னேன். 1949. 1949. எப்படி அவ்வளோ இயர்ஸ் டிஃபரன்ஸ்ல பப்ளிஷ் ஆகும்? அனிமல் ஃபார்ம் வந்து 1945 கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்ப அதுக்கடுத்து பக்கத்துலேயே தானே நான் 1984 சொல்லி கொடுத்தேன். அப்ப அது வந்து 1949. வெறுமனையா 4 இயர்ஸ் டிஃபரன்ஸ்ல தான் ரெண்டு பக்கமே பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? ஜார்ஜ் ஆர்வலோடது. ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட தோஸ் பேரன் லீவ்ஸ் அதுக்கு டைட்டில் எதுல இருந்து எடுத்திருப்பாங்க? வேஸ்ட்லேண்ட்ல இருந்து. இல்ல. வேர்ட்ஸ்வர்த்தோட தோஸ் பேரன் லீவ்ஸ் ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட ஒரு ஒர்க். அதுக்கு டைட்டில் எதுல இருந்து எடுத்திருப்பாங்கன்னு கேட்டேன். டேபிள் டேபிள்னு படிச்சோம் தெரியுமா? நிறைய ஒர்க்ஸ் வந்து வில்லியம் ஹாஸ்லெட், லே ஹண்ட். Table turn. Turned. டேபிள் டர்ன். கரெக்ட். டேபிள் டர்ன்ல இருந்து தான் தோஸ் பேரன் லீவ்ஸ்க்கு டைட்டில் வந்து எடுத்திருப்பாங்க. பிரேவ் நியூ வேர்ல்ட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1932. 1932. அது வந்து அவரோட யூட்டோப்பியனா டிஸ்டோப்பியன் ஒர்க்கா? Dystopian. Dystopia. டிஸ்டோப்பியன். ஓகேவா? சாரி, பிரேவ் நியூ வேர்ல்ட் என்னன்னு சொன்னீங்க? இல்ல கரெக்டா கேட்கல. நான் கரெக்டா சொல்றேன். நான் என்ன சொன்னீங்க? Dystopian சொன்னாங்க. டிஸ்டோப்பியன் சொன்னீங்க. ஓகே, டன் டன் டன். அப்ப அவரோட யூட்டோப்பியன் ஒர்க் வந்து Island. The Island. ஐலாண்ட். ஓகேவா? அப்ப யூட்டோப்பியன் யார் ஒர்க் எழுதியிருப்பா? Thomas More. என்ன ஒரிஜினல் லாங்குவேஜ்ல எழுதப்பட்டிருக்கும் அது? Latin. லாட்டின் அப்படின்னு Latin. பார்த்தோம். ஆலிஸ் வாக்கர் Color என்ன? purple. கலர் பர்பிள். கரெக்ட். 1982ல பப்ளிஷ் ஆயிருக்கு. என்ன டேர்ம் காயின் பண்ணிருப்பாங்க? Humanism. விமனிசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆலிஸ் முன்ரோவோட ஒரே ஒரு ஒர்க் மட்டும் பார்த்தோம் தெரியுமா? அது புக்கர் பிரைஸ்க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கும்னு சொல்லி. Beggar's Maid. கரெக்ட். பெக்கர்ஸ் மெய்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பெக்கர்ஸ் மெய்டு தான் ஆலிஸ் முன்ரோ. ஆலிஸ் முன்ரோ எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? 2013. 2013. அப்ப ஆர்கன் பமுக் எந்த இயர்ல வாங்கியிருப்பாரு? டர்கிஷ் ரைட்டர். நேத்து சொல்லி நீ காலையில கிளாஸ்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். 2006. அப்ப 2007ல யார் வாங்கியிருப்பா? 2007ல யாரா வாங்கியிருப்பா? அவங்க கூட கோல்டன் நோட் புக்னு ஒர்க் பண்ணியிருப்பாங்க 1962ல. டோரிஸ் லெசிங்கா. டோரஸ் லெசிக். ஓகேவா? லான்ஸ்டன் ஹியூக்ஸ், கவுண்டி கலன், கிளவுட் மெக்கேன் இவங்க எதுல வருவாங்க? Harlem Renaissance. ஹார்லம் ரினைசன்ஸ். டபுள் கான்சியஸ்னஸ் அப்படின்ற டேர்ம் யாரோடது? Du Bois. பிளட் கான்சியஸ்னஸ். பிளட் கான்சியஸ்னஸ். அவர் கூட ஒய் நாவல் மேட்டர்ஸ்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். என்ன சார்? D.H. Lawrence. டிஹெச் லாரன்ஸ் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? மாயா ஏஞ்சலோட ஃபர்ஸ்ட் ஒர்க் நம்ம ஒன்று படிச்சோம்ல, அது கூட 1969ல பப்ளிஷ் ஆயிருக்கும். Why ஃபர்ஸ்ட் ஒர்க். Caged Bird. ஐ நோ வை த கேஜ்டு பேர்ட் சிங்ஸ்னு பார்த்தோம். அதே 1969ல குரூட் வாக்னினட்டோட ஒரு ஒர்க்கும் ஜான் ஃபோல்ஸோட எந்த ஒர்க்கும் பப்ளிஷ் ஆயிருக்கும்? Slaughterhouse 5. ஜான் ஃபோல்ஸோடது 3 எண்டிங் இருக்கும்னு சொல்லி கொடுத்தல. The French Lieutenant French Woman. Lieutenant Woman. ஃப்ரெஞ்ச் லெஃப்டினன்ட் விமன் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா?
ஃப்ராங்கென்ஸ்டைன் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1818. அதே இயர்ல கீட்ஸோட ஒரு ஒர்க் நேத்து நம்ம குரோனாலஜி பார்க்கும்போது சொல்லிக் கொடுத்தேன். என்ன ஒர்க் அது? கீட்ஸோட ஒரு Endymion. ஒர்க். சூப்பர். எண்டுமியான். ஓகேவா? ஃப்ராங்கென்ஸ்டைனும் 1818ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். எண்டுமியான் கீட்ஸோடதும் 1818ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும்னு பார்த்தோம். இது பில்கிரிம் ப்ராக்ரஸ் யாரோட ஒர்க்? Bunyan. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? அடுத்தடுத்த நம்பர். 1678. 1678ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சைப்ரஸ் மிஸ்ட்ரி எந்த ஒர்க்குக்கு அவார்டு வாங்கியிருப்பாரு? சாகித்ய அகாடமி அவார்டு. A chronological corpse bearer. கிராஸ் பியரர் அப்படின்ற ஒரு ஒர்க்குக்கு 2015ல அவர் வந்து வாங்கியிருப்பாரு. ஓகேவா? குட் பை பார்ட்டி டு மிஸ் புஷ்பா யாரோடது? Ezekiel. Nizam Ezekiel. லிசி மெசிக்கல் எந்த இயர்ல போன் ஆயிருப்பாங்க? 1924. குருசரன் தாஸ் 42. 42. மகேஷ் டட்டானியோட டெபியூ ஒர்க் என்ன? Where there is a will. சூப்பர். வேர் த அரசவில் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 19. டான்ஸ் லைக் மேன் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1989. அப்போ அதுக்கு ஒரு வயசு ஒரு 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 நம்பர் முன்னாடி. 1988. 1988. ஓகேவா? மகேஷ் டட்டானி எந்த ஒர்க்குக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பாரு? ல பப்ளிஷ் ஆகி 1988ல அவார்டு வாங்கியிருப்பாரு மகேஷ் டட்டானி. எந்த ஒர்க்குக்கு வாங்கியிருப்பாரு? புக் எடுத்து இந்தியன் ரைட்டர்ஸ்ல பின்னாடி Final solution, sir. ஃபைனல் சொல்யூஷன் அப்படின்ற ஒர்க்குக்கு வாங்கியிருப்பாரு. அதே 1993ல விக்ரம் சேத்தோட எந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்? அவரோட 2 நாவல்ஸ் நம்ம தொடர்ந்து படிச்சோம். பொண்ணு பாப்பாங்க, சாரி மாப்பிள்ளை பாப்பாங்க. Suitable boy. Suitable boy. சூட்டபிள் பாய். அது வந்து 1993ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இன்னொரு ஒர்க் வந்து ஒரே நம்பர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அது என்ன ஒர்க்? வயலின் பியானிஸ்டா இருப்பாங்க 2 பேரு. 1999ல இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். Unequal music. ஈக்குவல் மியூசிக். ஓகேவா? சோ விக்ரம் விஷயத்தோட 2 நாவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்னு வந்து சூட்டபிள் பாய் 1993. அதுல 4 ஃபேமிலிஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த ஒர்க் 1999ல ஈக்குவல் மியூசிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? பப்ளிக் ஸ்பியர் யாரோட டேர்ம்? Jürgen Habermas. ஜர்கன் ஹேபர்மாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பப்ளிக் ஸ்பியர் அப்படின்னு சொல்லி. தேர்ட் ஸ்பேஸ் யார் 2 பேர் அதை பத்தி பேசிருப்பாங்க? Omike Baba. இன்னொருத்தர் Sujava, madam. எட்வர்ட் சோஜோ Ah. எட்வர்ட் சோஜோ அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஹென்ரி கிப்சனோட டால்ஸ் ஹவுஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? ஓகே. கோஸ்ட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? கோஸ்ட் எத்தனை இருக்கும்? 2001. 1ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். பட் 2000க்கு போக மாட்டாங்க. இவர் வந்து 1881. 1881. ஓகேவா? ஹென்ரி கிப்சன் வந்து 1881ல கோஸ்ட் அப்படின்ற ஒர்க் எழுதியிருப்பாரு. டால்ஸ் ஹவுஸ் வந்து 1879. அது ஆல்ரெடி குரோனாலஜில கேட்ட கொஸ்டின். 1879ல டால்ஸ் ஹவுஸ் பப்ளிஷ் ஆயிருக்கும். கோஸ்ட் வந்து 1881ல பப்ளிஷ் ஆயிருக்கும். எனிமி அப்படின்றப்போ 2 பேர் சண்டை போடுவாங்கன்னு சொன்னேன். அது வந்து 1882ல பப்ளிஷ் ஆயிருக்கும். வைல்ட் டக் வந்து 1884. ஹடா கேப்ல இருந்து 1890. அதே 1890 பார்க்கும்போது தான் ஜேஜி ஃப்ரேசரோட எந்த ஒர்க் பார்ப்போம் நம்ம? ஜேஜி ஃப்ரேசரோட எந்த ஒர்க் 1890ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? Golden Bow, ma'am. கோல்டன் பவ். ஓகேவா? அதுல இருந்து தான் டிஎஸ் எலியட் எந்த ஒர்க்கு கதை எடுத்திருப்பாரு? Wasteland. வேஸ்ட்லாண்டுக்கு எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் யாரோட ஒர்க்? Dostoevsky.
ஃபியோடா டாட்டோவஸ்கி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர் இன்னொரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஒண்ணு இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். அது என்ன ஒர்க்? ம். வேர்ட்ஸ்வொர்த் கூட இடியட் பாய்ன்னு எழுதியிருப்பாரு. அதுக்கு அப்படியே பாதியா அவர் எழுதி வச்சிருப்பாரு. த இடியட். த இடியட் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? புவர் ஃபோக்கு, நோட்ஸ் ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட், கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட், த இடியட், பிரதர் கரமசோவ் இது எல்லாமே அவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஆர்தர் கேனன் டாயில் என்ன கேரக்டர் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு? ஷெர்லாக் ஹோம்ஸ். ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? கந்தபுரா எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1938. 1938ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்த ஒர்க் என்ன வரும்? கந்தபுராக்கு அடுத்த ஒர்க் என்னது? ராஜாராவோடது. லையிங்னு வருமா? பாம்பு வரும். த மேன் அண்ட் த Serpent of the Rope. ரோப் அண்ட் த சர்பெண்ட். ரோப் அண்ட் த சர்பெண்ட் அப்படின்றது தான் டைட்டில். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆகி எந்த இயர்ல அவார்ட் வாங்கியிருக்கும்? 1960 published. 64ல வாங்கியிருக்கும். ஓகேவா? அவரோட அந்த ஒர்க்குக்கு சீக்வல் என்ன அப்படின்னா இப்ப என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? அது ஒர்க் அவரோட சீக்வல். ஐ மீன் அந்த ஒர்க்கோட சீக்வல். எந்த ஒர்க்? இப்ப நம்ம பார்த்துட்டு ரோப் அண்ட் சர்பண்ட் அப்படின்ற ஒர்க்கோட சீக்வல் ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா கவ் அண்ட் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஓகேவா? அதுதான் அதோட சீக்வல் ஒர்க். பிகாஸ் அவ்வளத்தையும் படிச்சுட்டு போய் கடைசி அந்த ஒரு பாயிண்ட்ல விட்டுறக்கூடாது இப்ப அது அப்படின்றதுக்காக கௌபா அல்லது த கேட் அண்ட் ஷேக்ஸ்பியரா? கவ்வா கேட்டா கேட்டா இருக்கு. ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். ஒரு நிமிஷம். அதுதான் இன்னைக்கு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லணும்னு தான் அதை எடுத்து வச்சேன். கவ் அண்ட் ஷேக்ஸ்பியர் தான் போட்டிருக்கேன். ஆனா கூகுள் அடிச்சா கேட் அண்ட் ஷேக்ஸ்பியர் தாங்க இருக்கு ராஜாரோடது. சரி ஓகே அப்ப சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுல நான் ஆனா கவ் அண்ட் ஷேக்ஸ்பியர் தான் புக்ல கொடுத்துருக்கேன். புக்ல நீங்க வந்து ஒரு இதுல வந்து கவுன்னு கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் கேட்டன் கொடுத்துருக்கீங்க அந்த உள்ள உள்ள இதுல ரூல்ல எக்ஸ்பிளனேஷன்ல. கேட்டுன்னு தானே இருக்கு. கேட்டன் தான் இருக்கு. அப்ப கேட் தான் கரெக்ட். ஓகேவா? சோ சர்பன் அண்ட் த ரோப் அப்படின்ற அந்த ஒர்க்கோட சீக்வல் என்ன அப்படின்னு சொன்னா கேட் அண்ட் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சோ கந்தபுரா தெரியும், பப்ளிஷ் ஆன இயர் தெரியும், சர்பன் அண்ட் த ரோப் எப்போ பப்ளிஷ் ஆச்சு, எப்போ அவார்டு வாங்கிச்சு அப்படின்னு தெரியும். சர்பன் அண்ட் த ரோப்போட சீக்வல் எது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா முழிக்க கூடாது. சோ அதோட சீக்வல் என்ன அப்படின்னு சொன்னா கேட் அண்ட் ஷேக்ஸ்பியர் அப்படின்றது அதோட சீக்வல். ஓகேவா? அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நோட்டடா? எஸ் மேம். எஸ். ட்விலைட் இன் டெல்லி எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? ட்விலைட் இன் டெல்லி ஆத்தர் யாரு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல்லின்னு வந்தா அவரோட நேம்ல என்ன வரும்? அகமது அகமது அலி அப்படின்றது ஆத்தரோட நேம். அது பப்ளிஷ் ஆன இயர் என்ன? அது பப்ளிஷ் ஆன இயர் வச்சு தானே டிஆர் அம்பேத்கரை கூட கம்பேர் பண்ணி ஒரு ஒர்க் படிச்சுட்டு இருந்தோம். பாகிஸ்தான் ஒரு ஒர்க் வரும், அதுவும் அதே இயர்ல தான் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லி. 1940. சூப்பர் 1940. ஓகேவா? அதே இதை வச்சுதான் நம்ம டிஆர் அம்பேத்கர் சாரி பிஆர் அம்பேத்கரோட ஒர்க் வந்து நம்ம பாகிஸ்தானை கம்பேர் பண்ணி படிச்சிருந்தோம். 1940ல தான் வந்து ட்விலைட் இன் டெல்லி அப்படின்ற ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸ்டாண்ட் பாயிண்ட் அப்படின்ற டேர்ம் யாரோடது? ஜாக்கஸ் லக்கன். ஜாக்வஸ் லக்கானோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பயோகிராஃபி லிட்டரரியா? எஸ்டி கால்ரிட்ஜ். யார் வந்து டிம்பக்டு அப்படின்ற ஒர்க்குக்கு கோல்ட் சான்சலர் மெடல் வாங்கியிருப்பாங்க? டெனிசன். டெனிசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அவரை வந்து யார் கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பா? யார் கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பா டெனிசன்? ஆமா டெனிசன் யார் கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பா? எந்த ரிவ்யூல கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க? எடின்பர்க் ரெவியூலயா மேம்? குவார்டர்லி ரிவ்யூல. எடின்பர்க் ரிவ்யூ அப்ப எதுல வரும்?
நீங்க காலைல பார்க்கும்போது இந்த பாயிண்ட் நான் சொல்லிக் குடுத்தேன். எடின்பர்க் ரிவ்யூல வந்து ஏர்லி ரொமான்டிக் ரைட்டர்ஸ பார்த்து லேக் போயட்ஸ் அப்படின்ற ஒரு கமெண்ட்ட வந்து பாஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? பிரான்சிஸ் ஜெஃப்ரி அப்படின்ற ரைட்டர். அவர் வந்து எடின்பர்க் ரிவ்யூல திட்டியிருப்பாரு. எடின்பர்க் ரிவ்யூ எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1802ல. டெனிசன யாரு கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பா அப்படின்னு சொன்னா, ஜான் வில்சன் க்ரோக்கர் அப்படின்ற ஒரு ரைட்டர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த ரிவ்யூல கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, குவார்ட்டர்லி ரிவ்யூல கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. டெனிசனோட ஃப்ரெண்ட் யாரு? என்னோட கிளாஸ கொஞ்சம் ஸ்பீக்கர்ல போட்டுட்டு, நான் கிளாஸ்ல நோட்ஸ் அனுப்பியிருப்பேன்ல, அத ஓப்பன் பண்ணி அதுல கடைசில டெனிசன் தான் இருப்பாரு. ஜஸ்ட் டேக் த நோட்ஸ். ஆர்தர் ஹென்றி ஹேலம் மேம். எஸ். ஆர்தர் ஹென்றி ஹேலம். ஆர்தர் ஹென்றி ஹேலம்க்காக அவர் ரொம்ப இம்பார்ட்டன்டான வொர்க் 1850ல எழுதியிருப்பாரு. வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் த வொர்க்? இன் மெமோரி மேம். இன் மெமோரியம். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அது? 1815. 1858 1850. ஓகேவா? 1850 அந்த வொர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த வொர்க் வந்து எந்த குயினுக்கு வந்து சூத்திங்கா இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க? விக்டோரியா. விக்டோரியாக்கா. குயின் விக்டோரியா வந்து சூத்திங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதனால? விமனோட எஜுகேஷனை பத்தி பேசியிருக்கோம். அது வந்து பிரின்சஸ். அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்காக பிரின்ஸ் ஆல்பர்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிருப்பாங்க. அதனால அந்த எலிஜிய ரீட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு அப்படின்ற ஒரு கமெண்ட வந்து குயின் விக்டோரியா அதுல வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இன் மெமோரியம் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1850ல பப்ளிஷ் ஆயிருக்கும். டெனிசன் வந்து எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் போயட் லாரட்டா இருந்திருப்பாரு? ஹி இஸ் த லாங்கஸ்ட் போயட் லாரட்ன்னு சொன்னேன். 1850 to சொல்லுங்க கரெக்ட் 92. 1850ல இருந்து 1892 வரைக்கும் அவர் வந்து போயட் லாரட்டா இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். லோட்டஸ் ஈட்டர்ஸோட கம்பானியன் பீஸ் என்ன? லோட்டஸ் ஈட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அதுல யார பத்தி பேசுவாங்க? மேம் யுலிசஸா மேம்? யுலிசஸ் தான் அதோட கம்பானியன் பீஸ். நான் டெனிசனையும், ராபர்ட் ப்ரௌனிங்கையும் நான் கிளாஸ் நடத்தும்போதே அவங்க எல்லாத்தையும் அவ்ளோ தரோவா படிக்க வச்சேன். கொஸ்டினும் கேட்டு தான் நான் கிளாஸ் ஒவ்வொரு தடவையும் வைண்ட் அப் பண்ணுவேன். எனக்கு இப்ப தோணுது, அப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டோ! வெறுமனே போர்ஷன்ஸ மட்டும் கவர் பண்ணிட்டு, அது லாஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கலாமோன்னு தோணுது. நான் அப்போ படிச்சது உங்களுக்கு ஸ்டில் ஞாபகம் இருக்கும்னு நான் பிலீவ் வேற பண்ணேன் அத. சோ யுலிசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யுலிசஸ்லயும் சரி, லோட்டஸ் ஈட்டர்ஸ்லயும் சரி யார பத்தி பேசிட்டு இருப்பாங்க? ஹூ இஸ் த புரோட்டகனிஸ்ட்? கிங் ஆஃப் இத்தாக்கா. அதான் யாரு? கிங் ஆஃப் இத்தாக்கா. இத்தாக்கா வந்து அவர் போயிட்டு இருக்க அவரோட நேட்டிவ் பிளேஸ் தான். ஒடெசி. ஒடெசிய பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஒடெசிய பத்தி தான் அந்த இடத்துல பேசிட்டு இருப்பாங்க. அந்த கதைய யார்ட்ட இருந்து ஆட்டை போட்டிருப்பாங்க? ஹோமரோட ஒடிசி. ஒடிசி. இலியட் அண்ட் ஒடிசிக்கா. ஓடசி. ஒடிசி. இலியட் அண்ட் ஓடசில தான் ஆட்டை போட்டிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ அதுல இருந்து எடுத்து தான் ஒடிசிய பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவர் வார முடிச்சுட்டு இத்தாக்காக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காரு. அவங்களோட ஒய்ஃபோட நேம் என்ன? ஜெட்ரூடுக்கா. ம்ஹ்ம். இல்ல 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 கிரெட்டூட் வந்து ஹாம்லெட்டோட ஒய்ஃப். ஹாம்லெட்டோட அம்மா. டெலிமேச்சஸ் பையன் ஒய்ஃப் வந்து பெனிலோபி. பெனிலோப்பி. பெனிலோப்பி. பெனிலோபி ஓகேவா? டெல்டா. எஸ் பெனிலோப்பி. இந்த பெனிலோப்பிய தான் வந்து ஒருத்தங்க பெனிலோப்பியாய்டு அப்படின்னு ஒரு வொர்க் எழுதியிருப்பாங்க. 2005ல அந்த வொர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுக்கு தான் நான் கதை சொல்லிக் குடுத்தேன். அவங்கள வேற மேரேஜ் பண்ணிக்க சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் வரதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி. அப்ப அந்த அம்மா என்ன பண்ணும் அப்படின்னா, சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் கல்யாண ட்ரெஸ் நான் தச்சு முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிருவாங்க ஊர்க்காரங்களும். சோ காலையில அட்வுட் ஃபுல்லா அந்த மேம். அம்மா யார்ரா? மார்கரெட் அட்வுட். மார்கரெட் அட்வுட். எஸ். மார்கரெட் அட்வுட் தான் என்ன வொர்க் எழுதியிருப்பாங்கன்னா, பெனிலோப்பியாய்டு அப்படின்னு எழுதியிருப்பாங்க 2005ல. இப்ப நீங்க சொன்ன கிரெட்டூட் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தான் எழுதியிருப்பாங்க. கிரெட்டூட் டாக்ஸ் பேக் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது ஷேக்ஸ்பியரோட ஹாம்லெட்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஐ ரிப்பீட் த பாயிண்ட் அகைன். ஓகேவா? மார்கரெட் அட்வுட மார்கரெட் அட்வுடோட 2 வொர்க் பார்க்குறோம். ஒண்ணு வந்து பெனிலோப்பியாய்டு. அது வந்து 2005ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அந்த பெனிலோப்பியாய்டு யாரு அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல லோட்டஸ் ஈட்டர்ஸ், இத்தாக்கா, ஹோமரோட இலியட் அண்ட் ஓடசில இருந்து கதைய எடுத்தாங்க. ஓடசி வந்து வார முடிச்சுட்டு இத்தாக்காக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காரு. அப்ப அவங்க ஒய்ஃபையும் பையனையும் பார்க்குற டெலிமேச்சஸ் ஒய்ஃப் வந்து பெனிலோப்பி. சோ அந்த பெனிலோப்பிய வச்சு தான் பெனிலோப்பியாய்டு அப்படின்னு சொல்லி மார்கரெட் அட்வுட் 2005ல வொர்க் எழுதியிருப்பாங்க. சோ அந்த பெனிலோப்பியாட வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்க. அந்த அம்மா என்ன சொல்லிருன்னா, அந்த கல்யாண ட்ரெஸ் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. சோ காலையில ஃபுல்லா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாண ட்ரெஸ் தப்பாங்க. நைட் ஃபுல்லா தச்சத வந்து உதுத்து விட்டுருவாங்க. பிரித்து விட்டுருவாங்க. ஓகேவா? சோ அப்போ என்ன ஆகாது? ட்ரெஸ் வந்து ஃபுல்லாவே ஆகவே ஆகாது. சோ அவங்க வந்து டில் எண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க அப்படின்றத அந்த இடத்துல மெட்டஃபரிக்கலா நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஆ சோ பெனிலோப்பியாட் அப்படின்ற வொர்க் வந்து 2005ல பப்ளிஷ் ஆயிருக்கும். யாரோடது?
மார்கரெட் அட்வுட். மார்கரெட் அட்வுட். அப்போ கிரெட்டோ டாக்ஸ் பேக் யாரோடது? அதுவும் மார்கரெட் அட்வுட் தான். மார்கரெட் அட்வுட் தான். ஓகேவா? ஓகே. பாயிண்ட் கிளியரா இல்ல யாருக்கும் ரிப்பீட் பண்ணுமா? கிளியர். புதுசா ஷீலா, சக்தி எஸ் மேம். கிளியர். ஓகே. ஜும்பா லகரியோட ஒர்க் இன்னைக்கு காலைல 4 ஒர்க் படம் தான். வாட் ஆர் த 4 ஒர்க்ஸ்? நேம்சேக், சூப்பர். நெக்ஸ்ட். த லோலேண்ட், அவன் ஒரு அந்த இடத்துல வந்து மால்தீவ்ஸ். சொல்லுடா. மால்தீவ்ஸ், இன்டர்பிரட்டர் ஆஃப் மால்தீவ்ஸ். அடுத்த ஒர்க் அன்அக்கஸ்டம்டு எர்த். அன்கஸ்டம்டு எர்த். எஸ், அன்கஸ்டம்டு எர்த் வந்து 2008ல பப்ளிஷ் ஆயிருக்கும். நேம்சேக் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 2000 2003. 3 2003. ஓகே. 2003ல நேம்சேக் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். லோலேண்ட் வந்து 13. 13. ஓகே. லோலேண்ட் வந்து 2013. இந்த 4 ஒர்க்ஸ்மே யாரோட அப்படின்னு ஜூம்பா லகரி அவங்களோட ஒர்க்னு பாக்குறோம். அவங்க நேம்சேக்ல வந்து எந்த ஆத்தரோட ஒர்க் ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும். நிக்கோலாய் கோகோலோட நிக்கோலாய் கோகுலோட என்ன ஒர்க்? த கோட். த கோட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? மேத்யூ அர்னால்ட் உங்க அப்பாக்காக என்ன ஒர்க் எழுதியிருப்பாரு? அவங்க அப்பா வந்து ரக்பி ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா இருந்திருப்பாரு. அப்ப அவர் என்ன எழுதியிருப்பாரு மேத்யூ அர்னால்ட்? அவங்க அப்பாக்காக ஒரு எழுதி. சொல்லுங்கடா. ரக்பின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். ரக்பி சாப்பல். ஓகேவா? ரக்பி சாப்பல் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருப்பாரு. அவரோட கல்ச்சர் அண்ட் அனார்கி எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? அவரோட கல்ச்சர் அண்ட் அனார்கி எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? என்னடா? 1869. கரெக்ட். 1869. ஓகேவா? அதோட சீக்வல் என்னன்றது நெட்ல கேட்டிருந்தாங்க, நம்ம படிச்சோம் இல்லையா? அதோட சீக்வல் என்ன? கொஸ்டின் பேப்பர்ல நம்ம தான் படிச்சோம். அதோட சீக்வல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கார்லாண்ட். ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கார்லாண்ட் அப்படின்றது அதோட சீக்வல் அப்படின்னு பார்த்தோம். அப்ப எஸ்ஐ இன் கிரிட்டிசிசம் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 25. 1865. 65. 65. ஓகேவா? உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு ஒர்க்கோட இயர் தெரியுது. 1869ன்னு சொன்னீங்க. அப்ப அத ஒட்டி ஒண்ணு மேல வரும், இல்ல கீழ வரும் அப்படின்ற தாட்ல மட்டும் பண்ணுங்க. ரொம்ப தூரம் போயிடாதீங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் அவரோட உயிரோட இருந்திருக்க மாட்டாருல்ல டெஃபினட்டா. அப்படி கெஸ் பண்ணி அவ்வளவு தூரம் போக வேணாம். ஓகேவா? சோ எஸ்ஐ இன் கிரிட்டிசிசம் வந்து 1865, கல்ச்சர் அண்ட் அனார்கி வந்து 1869 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். டச் ஸ்டோன் மெத்தட் யாரோடது? மேத்யூ அர்னால்ட். மேத்யூ அர்னால்டோடது. டுமாரோ அண்ட் டுமாரோ அப்படின்னு யார் எஸ்ஐ எழுதியிருப்பா? மெக்பெத்ல இருந்து எடுத்திருப்பாங்க அது. ஆல்டஸ் ஹக்ஸ்லி. ஓகேவா? டுமாரோ அண்ட் டுமாரோ அப்படின்னு யார் எஸ்ஏ எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா ஆல்டஸ் ஹக்ஸ்லி தான் எழுதியிருப்பாரு. பேக்கனோட அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? பேக்கனோட அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? அது கீழே கூட 3 பேசிக்ஸ் என்னன்னு பார்த்தோம். 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரூத் என்னன்னு பார்த்தோம். அது யாருக்கு டெடிகேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அவர் வந்து ஃபாதர் ஆஃப் என்னன்னு சொல்லுவாங்க? ஃபாதர் ஆஃப் எம்பிரிசிசம். எஸ், எம் தான் ஸ்டார்ட் ஆகும். எம்பிரிசிசம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா ஒரு விஷயத்தை லேர்ன் பண்றது வந்து நம்ம எம்பிரிசிசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அவரோட அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் வந்து எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? சரி, அந்த டைம் பீரியட்ல யார் எந்த கிங் வந்து ரூலிங்ல இருந்திருப்பாங்க? குயின் எலிசபெத். குயின் எலிசபெத் வந்து 1603யோட முடிஞ்சிருவாங்கல்ல. அதுக்கப்புறம் யார் வருவா? அதுக்கப்புறம் யார் வருவா? கன் பவுடர் பிளாட்லாம் அவருக்காக பண்ணிருப்பாங்க, நடத்திருப்பாங்க. ஹூ இஸ் தட்? ஜேம்ஸ் மேம்.
ஜேம்ஸ் த ஒன். ஜேம்ஸ் த ஒன் வந்து எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் ரூலிங் பார்ட்டில இருந்திருப்பாரு? 1620 16 23 1603ல இருந்து 16 25 25. 1603ல இருந்து 1625 வரைக்கும் ரூலிங்ல இருந்தாரு. அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் அப்படின்ற ஒர்க் வந்து யாருக்கு டெடிகேட் பண்ணிருப்பாங்கன்னா ஜேம்ஸ் த ஒனுக்கு தான் டெடிகேட் பண்ணிருப்பாங்க. அப்ப அது எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? லாஸ்ட் டைம் கேட்டப்போ இயர் சொன்னீங்க, இப்பயும் வர மாட்டேங்கி. 1605. ஓகேவா? அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் அப்படின்றது பேக்கனோட ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க். 1605ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுல ட்ரூத்தை பத்தி பேசுவாங்க. தியாலஜிக்கல் அண்ட் சயின்டிபிக் அப்படின்னு பார்த்தோம். 3 பேசிக்ஸை படிக்கிறதுக்கு நான் ஷார்ட் ஃபார்ம் சொல்லி கொடுத்தேன். வாட் இஸ் ஆஃப் ஷார்ட் ஃபார்ம்? Rana, RAN. R stands for? representative. A stands for? A stands for? Allusive. N stands for? Narrative. Narrative. ஓகேவா? R stands for representative, A stands for allusive and N stands for narrative. இது மூணுமே அது கீழ வர 3 பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லி பேக்கன் வந்து பிரிச்சிருப்பாருன்னு பாக்குறோம். The history of Esmond அப்படின்ற ஒர்க்ல யாரு கேரக்டர் அப்பியர் ஆவாங்க? Addison and Steele. எஸ். ஹிஸ்டரி ஆஃப் டெஸ்மாண்ட் அப்படின்றது யாரோட ஒர்க் அப்படின்னா வில்லியம் மேக்விஸ் தெக்கரியோட ஒர்க். அதுல வந்து யாரும் கேரக்டர் அப்பியர் ஆவாங்க அப்படின்னு சொன்னா அடிசனும் ஸ்டீலும் கேரக்டர் அப்பியர் ஆவாங்கன்னு பாக்குறோம். ஓகேவா? சோ ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் மட்டும் ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன் விசிபிள் தானே? Visible. விசிபிள். எது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் நம்ம? சரத்குமார் கோஷ் முடிச்சிட்டோம். நிராட்சி சௌத்ரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. முல்க்ராஜ் ஆனந்தோட அன்னைக்கு ஸ்டாப் பண்ணோம். அப்படிதானே? முல்க்ராஜ் ஆனந்தா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கொஸ்டின் பேப்பர்லயே. கரெக்டா தானே சொல்றேன்? ஆமா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. முல்க்ராஜ் ஆனந்தோட ஃப்ரெண்ட் யாரு? முல்க்ராஜ் ஆனந்தோட ஃப்ரெண்ட் யாரு? EM Foster. இஎம் ஃப்ராஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அவரோட ட்ரிலஜி என்ன? டிசம்பர் 2024 கொஸ்டின்ல முல்க்ராஜ் ஆனந்த குரோனாலஜில கேட்டிருக்காங்க. நான் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தேன் அதை. Marriage என்ன and படிச்சோம்? நேத்து கேட்கும்போது ஃபுல்லா கரெக்டா சொன்னீங்க. இப்ப பாத்துட்டே இருக்கீங்க நீங்க. Lal Century. லால் சில் ட்ரிலஜி. இன்னொல்லாம் அது என்னன்னு சொல்லுவோம்டா? Village Trilogy. அப்ப ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன ஸ்டார்ட் ஆகும்? Untouchable. ஃபர்ஸ்ட்னா நான் ட்ரிலஜில கேக்குறேன். ஃபர்ஸ்ட் Village ஒர்க் கரெக்ட் Village. தான். வில்லேஜ் தான் ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் வில்லேஜ் எப்படி போனா வரும்? Across the அக்ராஸ் தி பிளாக் Black வாட்டர்ஸ் Water. அப்படின்னு ப்ராக்ரஸ். தேர்ட் ஒர்க் வந்து கரெக்ட் தான். சிக்கல்னு வரும். ஸ்வாட் அண்ட் த சிக்கல். ஓகேவா? அந்த மூணு ஒர்க்ஸ்மே வில்லேஜ் ட்ரிலஜி ஆர் லால் சிங் ட்ரிலஜி அப்படின்றது ட்ரிலஜி கீழ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸ்வாட் அண்ட் த சிக்கலுக்கு யார் வந்து ரிவ்யூ கொடுத்திருப்பா? யார் அந்த டைட்டில் சஜஸ்ட் பண்ணிருப்பா? George Orwell debut. Title super. டைட்டில் வந்து ஜார்ஜ் ஆர்வெல் வந்து கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ கதை எது வந்து ஸ்டார்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னது? Untouchable. கைஸ் தெரியல அப்படின்னா எல்லார்கிட்டயும் புக் இருக்கு. நான் எல்லார்கிட்டயும் புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம இதுக்கு ப்ரீவியஸா பார்த்த கிளாஸஸ்ல இருக்கும். அது ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி கண்ணால என்ன இருக்குன்னு பாருங்க. நேத்து சொல்லும் போது பிரின்ஸ் ஆன்சர் பண்ணாங்க, தாமு சார் ஆன்சர் பண்ணாங்க. இன்னைக்கு யாருமே வாய் திறக்கவே இல்லை. வாட் இஸ் த ரீசன்? எக்ஸாம்க்கு ஹார்ட்லி இன்னும் 15 டேஸ் தான் இருக்கு. அது கூட இல்ல எனக்கு தெரிஞ்சு. டேக் யூர் புக். ஓபன் த பேஜ். ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன மனுஷா? அன்டச்சபிள்கா. அன்டச்சபிள். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கு?
1935. எஸ் 1935ல பப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் அன்டச்சபிள்ஸ். அதே 1935ல ஆர்கே நாராயணோட எந்த ஒர்க் ஸ்டார்ட் ஆகும்? Swami and Friends. சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இப்போ கெட்டிங் பேக் டு முல்க்ராஜ் ஆனந்த். ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து அன்டச்சபிள். செகண்ட் ஒர்க் என்ன வரும்? ஒரு முன்னோன்னு ஒரு பையன் பார்த்தோம் வந்து ஆர்ஃபன் கடையா தெரிஞ்சு கடைசி டியூபர்குலோசிஸ் வந்து செத்து போயிடுவான்னு சொன்னல. வாட் இஸ் த டைட்டில்? Coolie. கூலி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது 2 Leaves and the Bud. லீவ்ஸ் டூ லீவ்ஸ் அந்த பட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் ட்ரிலஜி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ட்ரிலஜிக்கு அடுத்தது 2 ஒர்க்கை நம்ம ஸ்கிப் பண்ணோம். ஐ மீன் அது கதை வந்து அது கூட அட்ஜாயிண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்த ஒர்க்கை நம்ம என்ன பார்த்தோம்? ரோட்ல வந்து Indian Kings. என்னதுடா? Private Life of Indian Kings. ஒரு நிமிஷம். இந்த இந்த 3 ஒர்க் வந்து கதை கூட சேர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? பிக் ஹார்ட், 7 சம்மர்ஸ், பிரைவேட் லைஃப் ஆஃப் இந்தியன் பிரின்ஸ். இது 3மே ஒர்க் ஆகல. அப்ப நான் என்ன சொன்னேன்? ரோட்ல வந்து ஹீரோ போயிட்டு இருந்தான். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு என்னமோ நான் சொன்னேன். சோ டெத் ஆஃப் த ஹீரோ. ரோடு டெத் ஆஃப் த ஹீரோ. அப்பதான் பார்த்து யார் கன்ஃபஸ் பண்ண வந்தா அப்படின்னா லவ்வரோட நேம் என்னன்னா கௌரி. அப்புறம் அவனை தூக்கி பபுள் வச்சு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். சோ அதுதான் வந்து த ரோடு டெத் ஆஃப் த ஹீரோ, கன்ஃபெஷன் ஆஃப் அ லவர், கௌரி, பபுள். இந்த ஒர்க் ஃபுல்லா நம்ம வரிசையா படிச்சோம். இன்பிட்வீன்ல இருக்கிற 3 ஒர்க்ல த பிக் ஹார்ட்டும் 7 சம்மர்ஸும் டிசம்பர் 2024 நெட் கொஸ்டின். ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு இது 2க்கும் இயர் தெரியல. பட் இது 3ஓட இயரும் எனக்கு தெரிஞ்சிச்சு. அன்டச்சபிள், கூலி, த வில்லேஜ். இது 3த்தோட இயர் தெரிஞ்சிச்சு. இல்ல இது 3 தான் வரிசையா வரும்னு தெரிஞ்சாதான் நீங்க இது 2ம் உங்களுக்கு தெரியலனாலும் குரோனாலஜி அரேஞ்ச் பண்ண முடியும். சோ பிக் ஹார்ட் தான் அடுத்த ஒர்க். 7 சம்மர்ஸ் த ஸ்டோரி ஆஃப் அன் இந்தியன் சைல்ட்ஹுட் 1951ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் இந்தியன் பிரின்ஸ். இந்த 3 ஒர்க் மட்டும் தனியா படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன கதையை கண்டினியூ பண்ணுங்க. இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ரோடு டெத் ஆஃப் த ஹீரோ, கன்ஃபெஷன் ஆஃப் அ லவர், கௌரி, பபுள் வச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஒயிட் எலிஃபண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ஒயிட்னு படிக்கும்போது இந்த ஆன்சர் நீங்க கரெக்டா தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஒயிட் எலிஃபண்ட் வந்து முல்க்ராஜ் ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கதை கிளியரா? கிளியர்க்கா? டெத் ஆஃப் த ஹீரோன்னு யார் எழுதியிருப்பா? இன்னொருத்தர் பிரிட்டிஷ் ரைட்டர். ரிச்சர்ட் ஆட்லிங்டன். ரிச்சர்ட் ஆலிங்டன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? தென் இவர் எந்த ஒர்க்குக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பாரு? முல்க்ராஜ் ஆனந்த். Morning Face. மார்னிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது 68ல பப்ளிஷ் ஆகி 71ல அவார்ட் வாங்கியிருக்கோம். 68ல பப்ளிஷ் ஆகி சாகித்ய அகாடமி அவார்டு வந்து 71ல வாங்கியிருக்கோம். ஓகேவா? ஸோ இவர் எதுக்கு வாங்கியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இவரோட எஸ்ஏஸ் பார்க்கும்போது அவர் கால் மார்க்ஸை பத்தி இன்ஃபுளுன்ஸ் ஆயிருப்பாரு. அதனால மார்க்ஸ் அந்த எங்கல்ஸ் எழுதியிருப்பாரு. ப்ளூம்ஸ்பெரி குரூப் பத்தி இன்ஃபுளுன்ஸ் ஆயிருப்பாரு. அதனால ப்ளூம்ஸ்பெரி குரூப் பத்தி எழுதியிருப்பாரு. தென் லெட்டர்ஸ் ஆன் இந்தியா, கோல்டன் பிரெத், அப்புறம் அப்பாலஜி ஃபார் ஹீரோயிசம். இந்தியாவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் அவர் மகாத்மா காந்தியோட நான் வயலன்ஸையும் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாரு. அதனால லெட்டர்ஸ் ஆன் இந்தியா எழுதியிருக்காரு. அப்புறம் கோல்டன் பிரெத், அப்பாலஜி ஃபார் ஹீரோயிசம். இது எல்லாமே யாரோடது அப்படின்னு சொன்னா முல்க்ராஜ் ஆனந்தோட ஃப்ரெண்ட் யாருன்றத மறந்துடாதீங்க. பிகாஸ் அவர் தான் அன்டச்சபிளுக்கு ப்ரிஃபேஸ் எழுதி கொடுத்திருப்பாரு. வெறுமனே கேட்பாங்க அன்டச்சபிளுக்கு யார் ப்ரிஃபேஸ் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு. அன்டச்சபிளுக்கு ப்ரிஃபேஸ் எழுதுறது யார் அப்படின்னு சொன்னா இஎம் ஃபாஸ்டர் தான் ப்ரிஃபேஸ் எழுதி கொடுத்திருப்பாரு. இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம் நேத்து. அடுத்தது ஆர்கே நாராயணன். ஆர்கே நாராயணனால ஃபிக்ஷனல் டவுன் வந்து மால்குடி அப்படின்றது தெரியும். அவரோட ஃப்ரெண்ட் அண்ட் மென்டர் யாரு அப்படின்னா கிரகாம் கிரீன். கிரகாம் கிரீனால ஒரே ஒரு கீ டேர்ம் சொல்லி கொடுத்தாங்க. வாட் இஸ் கீ டேர்ம்? அவங்க என்ன எழுதியிருப்பாங்க? ஒரு டெட்ராலஜி. கேத்தோலிக் நாவல். கேத்தலிக் டெட்ராலஜி எழுதியிருப்பாங்க. அதான் கேத்தலிக் நாவல்ஸ் எழுதுனது யாரு அப்படின்னு சொன்னா கிரகாம் கிரீன்னு சொன்னேன். அதுல ஒரு ஒர்க் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருப்பேன். வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் த ஒர்க்? த பவர் அண்ட் த க்ளோரி. பவர் அண்ட் த க்ளாரி 1940ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அதுல தான் விஸ்கி ப்ரீஸ்ட் அப்படின்னு ஒரு ப்ரீஸ்ட் வந்து வருவாருன்னு சொன்ன அந்த கேரக்டர் நான் ஹோம்ஒர்க் ஸ்டோரியா கொடுத்து அதை நீங்க படிச்சுட்டு வர வந்தீங்க. ஸோ பவர் அண்ட் த க்ளாரி 1940ல பப்ளிஷ் ஆகி விஸ்கி ப்ரீஸ்ட். அதோட சப்டைட்டில் தான் லேபிரிந்த் அண்ட் வேஸ் அப்படின்றது அதோட சப்டைட்டில் பார்த்தோம். ஸோ கிரகாம் கிரீன் நிறைய ஒர்க் எழுதியிருக்காங்க. அதுல வெறும் நான் ஒரே ஒரு ஒர்க்கை தான் நான் ரிப்பீட்டடா சொல்லியிருக்கேன். கேத்தலிக் அப்படின்றது அவங்களோட ஃபிக்ஷனல் டவுன் கேத்தலிக் அப்படின்றது அவங்க எழுதுற நாவல்ஸோட டைட்டில்ஸ். ஓகேவா? கேத்தலிக் நாவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வில்லியம் ஃபாக்னர் அப்படின்னு பார்த்தப்போ யோகன பட்டாஃபா அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? இவர் எதுக்கு அவார்டு வாங்கியிருப்பாரு அப்படின்னா கைடுக்கு வந்து அவார்டு வாங்கியிருப்பார் 1960ல. 58ல பப்ளிஷ் ஆகி 60ல அவார்டு வாங்கியிருப்பாங்க. இப்ப யாரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? ஆர்கே நாராயணன் தான். ஆர்கே நாராயணன் குழப்பிக்க கூடாது. நாராயணன்னா பழைய ஆளு அப்படின்னு சொன்னா அதனாலதான் சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், டார்க் ரூம், இங்கிலீஷ் டீச்சர், சம்பத், ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட், வெயிட்டிங் ஃபார் மகாத்மா, கைடு, மேன் ஈட்டர்ஸ் ஆஃப் மால்குடி. மால்குடி என்ன இருக்குன்னா ஸ்வீட் கடை இருக்கு, பெயிண்டர் கடை இருக்கு. அப்புறம் டைகர் ஃபார் மால்குடி, டாக்கட்டிவ் மேன், நாகராஜ், கிராண்ட் மதர் டேல்ஸ். ஓகேவா? நான் ஃபிக்ஷனையும் படிச்சோம். சண்டே, டேட்லெஸ் டைரி, மை டேஸ், யார் பார்க்க போறோம்னா குருவை, எந்த ரூட்ல போறோம்னா எமர்லன் ரூட், அப்புறம் ரைட்டர்ஸ் நைட்மேர். அவரோட மித்தாலஜிஸ் என்ன, ஷார்ட் ஸ்டோரிஸ் என்னன்றதையும் படிச்சோம். மால்குடி டேஸ் அந்த ஊர்ல வந்து ஒரு ஆஸ்ட்ராலஜர் இருந்தாரு. அவர் எங்க இருந்தாருன்னா லாலி ரோட்ல இருந்தாரு. அங்க வந்து ஒரு ஹார்ஸ் 2 கோட்டையும் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. எந்த ட்ரீ கீழ இருந்து அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு? பேனியன் ட்ரீ. கிராண்ட் மதர்ஸ் டேல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா?
ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டட். அப்புறம் பவானி பட்டாச்சாரியா. பவானி பட்டாச்சாரியா 1906ல born ஆயிருப்பாங்க. இதே இயர்ல யார் born ஆயிருப்பா? ஆர்.கே. நாராயணன். ஆர்.கே. நாராயணன். ஓகேவா? ஆர்.கே. நாராயணனும் இதே இயர்ல தான் பப்ளிஷ் ஆயிருப்பாங்க அப்படின்னு பப்ளிஷ் ஆயிருப்பாங்க பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பவானி பட்டாச்சாரியும் அதே இயர்ல தான் பிறந்திருப்பாங்க. பவானி பட்டாச்சாரியோட ஒர்க்ஸ் டெஃபினட்டா நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. பவானி பட்டாச்சாரியா அப்படின்னு பார்க்கும்போது ஹி இஸ் அ பெங்காலி ஒர்ஜின். ஓகேவா? அவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சம் மெமரபிள் எஸ்டர்டேஸ் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மெமரபிள் எஸ்டர்டேஸ் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த வயசுல இருக்கும்போது நான் சின்னதா இருந்தபோது நல்லா இருந்தேன், நான் இந்த ஏஜ்ல இருக்கும்போது நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி என்ன நடந்துச்சு, நமக்கு ரிவர்ஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்து தான் மெமரபிளா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்கூல் டேஸ் இப்ப சுகமா இருக்கு, காலேஜ் லைஃப் இப்ப நல்லா தான் இருக்கு, இப்ப இருக்க லைஃபை கம்பேர் பண்ணும்போது. ஆனா அப்போ அந்த டைம்ல இருக்கும்போது எப்படா இது முடிஞ்சு தொலைவுன்னு இருந்துச்சு. சோ அதுதான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் சம் மெமரபிள் எஸ்டர்டேஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? சோ சம் மெமரபிள் எஸ்டர்டேஸ் அப்படின்னு சொல்லி இவங்க எதை பத்தி பாடுறாரு பாபனி பட்டாச்சாரியா அப்படின்னு சொன்னா இந்தியாவை பத்தி பாடிட்டு இருக்காரு. ஓகே, சோ இந்தியா முதல்ல நல்லா இருந்துச்சு, பட் இப்போ வந்து நல்லா இல்ல. ஏன் நல்லா இல்ல அப்படின்னா இப்ப நிறைய பேர் பசியால கஷ்டப்படுறாங்க, அதனால சோ மெனி ஹங்கர்ஸ். அப்ப இந்தியாவே எப்படி இருக்கு அப்படின்னா கவலை கடலும் இருக்கு. அது வந்து கவலைக்கேடு அப்படின்றது என்ன வேர்டு, இதுக்கு என்ன மீனிங் கூட எனக்கு தெரியாது. பட் என்ன ஞாபகம் வச்சுக்கோனா இந்தியாவே கவலை கடமா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ சம் மெமரபிள் எஸ்டர்டேஸ். ஏன் அப்படின்னா இப்ப என்ன கஷ்டமா போயிட்டு இருக்கு அப்படின்னா எல்லாருமே ஹங்கர்ல இருக்காங்க, பசியில இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். சோ இந்தியாவே கவலை கடமையில இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது பணக்காரனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஜாலியா தான் இருக்கான். அவன் வந்து டைகர் வளர்க்குறான், எல்லாமே பண்றான். அதனால ஹீ ஹூ ரைட்ஸ் டைகர். அவன் கோல்டன் போட் கூட வச்சிருப்பான். சோ கோல்டன் போட் ஹீ இஸ் a யூனிவர்சல் மேன் அப்படின்னு பாக்குறோம். அவன் என்ன பண்ணுவான், மெஜாரிட்டி மியூசிக் கேட்பான், லடாக்கு போவான், எல்லாமே பண்ணுவான். சோ மியூசிக் ஃபார் மூவினி. அப்புறம் ஷேடோ ஃப்ரம் லடாக். ஷேடோ ஃப்ரம் லடாக் அப்படின்னு பார்த்தா லடாக்கு இப்ப மெஜாரிட்டி பசங்க எதுல போக விரும்புறாங்க? பைக்குக்கா? பைக். பைக். நம்ம இதே மாதிரி இந்த பைக்குன்னு வரதுனால இது வந்து 1966ன்னு சொல்றோம். இதே 1966 வேற ஒரு இடத்துல நான் சொல்லி கொடுத்திருக்கேன். அதுலயும் பைக்கை தான் ரெஃபரன்ஸ் வச்சு சொல்லி கொடுத்தேன். இந்த ரைடர்ஸாக்கா? ரைடர்ஸ். ரைடர்ஸ். அது யாரோட ஒர்க்? ஏகே ராமானுஜம். ஏகே ராமானுஜமோட ஒர்க். சோ 2 இடத்துலயும் நம்ம பைக் பாக்குறோம். 2ஓட நம்பர் என்ன இருக்கு? 1966 தான் இருக்கு. குழப்பிக்க கூடாது. ஓகேவா? ஷேடோ ஃப்ரம் லடாக் அப்படின்னு பார்க்கும்போது லடாக்குக்கு பசங்க பைக்ல போக தான் விரும்புவாங்க. அதனால அது வர இயர் வந்து 1966. பவானி பட்டாச்சாரியோட ஒரு ஒர்க் வந்து சாகித்ய அகாடமியோட வாங்கியிருக்கோம். அது என்னதுன்னா ஷேடோ ஃப்ரம் லடாக் தான் வந்து வாங்கியிருக்கோம். ஓகேவா? எனக்கு டைரக்டா உங்களை இங்க எடுத்துட்டு போகணும்னு தான் ஆசையா இருக்கு. எங்கன்னா சாகித்ய அகாடமி வான லிஸ்ட்டுக்கு தான் எடுத்துட்டு போகணும்னு தோணுது. ஆனா அங்க போயிட்டு உங்களுக்கு நிறைய ரைட்டர்ஸ் தெரியவே தெரியாது. நான் வெறுமனே ரீட் அவுட் பண்ணிட்டு போன மாதிரி இருக்கும். ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு 20 to 30 ரைட்டர்ஸ் நம்ம இந்தியன் ரைட்டர்ஸ்ல படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்போ சாகித்ய அகாடமியோட லிஸ்ட்ல போய் வச்சு கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு மெமரைஸ். இவங்களுக்கு நான் என்ன கதை படிச்சேன், இவங்களுக்கு நான் என்ன கதை படிச்சேன் அப்படின்னா உங்களை நான் ஈஸியா ரிவைஸ் பண்ண வச்சிருவேன். சோ அதனால தான் இதை நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க கோஆபரேட் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், நான் வேகமா படிக்க வைக்க முடியும். ஓகேவா? சோ பாவனி பட்டாச்சாரியான்னு பார்த்துட்டு இருக்கோம். சம் மெமரபிள் எஸ்டர்டேஸ், சோ மெனி ஹங்கர்ஸ். இப்ப இந்தியா வந்து கவலைக்கிடமா இருக்கு. இப்பவும் யாரு டைகர் வச்சுட்டு தான் இருக்கான். ஹீ ஹூ ரைட்ஸ் அ டைகர். கோல்டன் போட் வச்சிருக்கான். டுவர்ட்ஸ் அ யூனிவர்சல் மேன். அவன் தான் வந்து பெரிய யூனிவர்சல் மேன். அவன் மியூசிக் கேட்கறான், மியூசிக் ஃபார் மோகினி. அப்புறம் ஷேடோ ஃப்ரம் லடாக்னு வரும்போது தான் 1966. லடாக்ல போய் அவன் என்ன பாக்குறான்னா காடஸஸ் பாக்குறான். சோ காடஸஸ்னா கடவுள் தெரியுங்களா? காடஸஸ் நேம் கோல் அப்படின்னு பாக்குறோம். இது இருக்கிற இந்த 2 ஒர்க்கை படிச்சு தான் அவனு தனியா. ஸ்டீல் ஹாக்கு, காந்தி த ரைட்டர் எ ட்ரீம் இன் ஹவாய் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. இவ்வளவுதான் வந்து பாவனி பட்டாச்சாரி. இவ்வளவு ஒர்க் தான் நெட்லயே இருக்கு. கிளியரா கதை? கிளியர். கிளியரா இல்ல ரிப்பீட் பண்ணுமா? கிளியர் மேம். கிளியர். ஓகேவா? இதுல இயர் நீங்க ஈஸியா படிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா ஷேடோ ஃப்ரம் லடாக் அவங்களால ஈஸியா இயர் படிக்க முடியும். அப்புறம் டுவர்ட்ஸ் அ யூனிவர்சல் மேன். யூனிவர்சல் மேன் அப்படின்னா ஒருத்தன் தான் இருப்பான், ஒருத்தன் தான் பெரிய ஆளா இருப்பான். அதனால அது வந்து 1ல தான் முடியும். அதனால 61 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்புறம் சோ மெனி ஹங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சல்மான் ருஷ்டி பறந்த வருஷம் 1947 ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல இந்தியா வந்து விடுதலை வாங்கின வருஷம் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரிதான். சோ மெனி ஹங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1947. அண்ட் செம் மெமரபிள் எஸ்டர்டேஸ் அப்படின்னா எஸ்டர்டே அப்படின்னா 1 தான் வரும். அதனால அதுலயும் 1 தான் வரும். 1941. சோ இந்த மாதிரி ரேண்டமா அங்கங்க நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமைனிங் இருக்கிறத நீங்க கெஸ் பண்ணி கூட chronologyல உங்களால போட முடியும். ஓகேவா? எஸ்டர்டேன்னு வந்தா 1 தான் வரும். ஹங்கர் வந்தா நம்ம இந்தியா வந்து இது வாங்குனது 1947. அப்புறம் கோல்டன் போட் 56. யூனிவர்சல் மேன் வந்து 1 தான் இருப்பாங்க. அதனால 1961. ஷேடோ ஃப்ரம் லடாக் 66. நீங்க உங்களுக்கு ஒருவேளை இயர் குழப்புது அப்படின்னா 66 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல இருந்து நீங்க எது எது பக்கத்துல வரும் அப்படின்றத உங்களால அட்லீஸ்ட் கெஸ் பண்ணியாவது நம்பர் போட முடியும். கிளியர்? கிளியர்க்கா? அனந்த் நாராயணன். ஓகேவா? அனந்த் நாராயணன். நாராயணன் அப்படின்னாலே பழைய ஆட்கள் தான் நாராயணன் சாமியை கும்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பழைய ஆட்களுக்கு என்ன வந்திருக்கும், ஒயிட் கலர் கிரே வந்து வந்திருக்கும், ஒயிட் கலர் முடி எல்லாம் வந்திருக்கும். அப்ப அது வந்து என்ன கலர்னு சொல்லுவோம்னா சில்வர் அப்படின்னு சொல்லுவோம். சோ சில்வர் பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பில்கிரிமேஜ்னா அந்த பாத யாத்திரை போறவங்க அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அதனால சில்வர் பில்கிரிமேஜ். சில்வர் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா அந்த வயசானவங்களோட மண்டியில இருக்கிற கிரே ஹேர்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுது. அதனால அனந்த் நாராயணன் அப்படின்னு நீங்க எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாராயணன் அப்படின்னா பழைய ஆட்கள் ஞாபகம் வரணும். பழைய ஆட்கள்னு வரும்போதே சில்வர் அப்படின்றது ஞாபகம் வரணும். சில்வர் பில்கிரிமேஜ் 1947
1961ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இதே மாதிரி தான் நம்ம யாருக்கு பார்த்தோம்னா, அகமதாபாத்தையும் டெல்லியும் கம்பேர் பண்ணி வச்சோம். அது 1940 நான் சொல்லிக் குடுத்தேன். அனந்த் நாராயணன் வந்து பழைய ஆளு. பழைய ஆட்கள் தான் நாராயணன் சாமிய கும்பிடுவாங்க. அதனால சில்வர் பில்கிரிமேஜ்ன்னு பார்க்கிறோம். ஏன் அது கம்பேர் பண்றேன்னு புரியுதா? இல்ல ஷுட் ஐ எக்ஸ்பிளைன் அகைன்? இல்ல புரியுது. புரியுது. ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கந்தபுரா, சர்பெண்ட் அண்ட் தி ரோப், கேட் அண்ட் தி ஷேக்ஸ்பியர் அது சீக்வல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அப்புறம் காம்ரேட் கில்லிக்ரோ. இவருக்கு இந்த 4 ஒர்க் டெஃபினட்டா தெரியாம எக்ஸாம் ஹால் போயிராதீங்க. சரியா? ராஜாராவுக்கு. அப்புறம் கந்தபுராக்கு நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துட்டோம். கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். சர்பெண்ட் அண்ட் தி ரோப் வந்து ஆட்டோபயோகிராபிக்கல். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இத நான் சொல்லவே இல்ல உங்களுக்கு. சர்பெண்ட் அண்ட் தி ரோப் யார் பப்ளிஷ் பண்ணியிருப்பா அப்படின்னு சொன்னா, ஜான் முரே தான் பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அது அவார்ட் வாங்குச்சுன்னு சொன்னேன் 1964ல. இது வந்து செமி ஆட்டோபயோகிராபிக்கல். பிகாஸ் சர்பெண்ட் அண்ட் தி ரோப்ல ஸ்டேட்மெண்ட் குடுத்து கேட்பாங்க. அது வந்து செமி ஆட்டோபயோகிராபிக்கலான்னு கேட்டா, இல்ல மேம் ஆட்டோபயோகிராபிக்கல்னு சொல்லவே இல்லையேன்னு நினைச்சிடக்கூடாது. அது வந்து செமி ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல். ஓகேவா? புரோட்டகனிஸ்ட் யாரு அப்படின்னு சொன்னா, ராமசுவாமி அப்படின்னு சொல்லியிருப்பான். அவனுக்கு வந்து டியூபர்குலோசிஸ் இருக்கும். அவனுக்கு ஒய்ஃப்னு ஒருத்தங்க இருப்பாங்க. பட் அவன் லவ் பண்றது இன்னொரு பொண்ணை பண்ணுவான். சோ அந்த கதை தான் வந்து சர்பெண்ட் அண்ட் தி ரோப் 1960ல பப்ளிஷ் ஆகி 64ல வந்து அவார்ட் வாங்கியிருக்கும் அப்படின்னு பாக்குறோம். அண்ட் சீக்வல் டு சர்பெண்ட் அண்ட் தி ரோப் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, த கேட் அண்ட் த ஷேக்ஸ்பியர் அப்படின்னு பாக்குறோம். அதோட சப்டைட்டில் என்னன்னா, எ டேல் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்றதான் சப்டைட்டில். 4 ஒர்க் தான் படிக்க போறோம். 4 ஒர்க்க தெளிவா படிச்சுட்டு போங்க. தட் இஸ் இனஃப். ஏன்னா அதுக்கு மேல இருக்கிற ஒர்க்ஸ் எதுவுமே அவன் நெட்ல கேட்டது கிடையாது. அந்த போலீஸ்மேன் அண்ட் ரோஸ், செஸ் மாஸ்டர், அந்த கங்கா காட், டாட்டர் ஆஃப் த மவுண்டன்ஸ் எதுவுமே நெட்டுக்கு வந்ததே கிடையாது. நெட்டுக்கு ரிப்பீட்டடா கேட்டு இருக்கிறது கந்தபுரா, சர்பெண்ட் அண்ட் தி ரோப். இதுல இருந்து வித்தியாசமா கேள்வி வரும். ஓகேவா? கிளியர் தானே இவரு? எஸ் மேம். லாஸ்ட் பாயிண்ட் காம்ரேட் கில்லிக்ரூன்னு ஒரு ஒர்க்கை நான் கவர் பண்ண மேல பார்த்தோம் அப்படிதானே? அது எதை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி எழுதிருப்பாங்க அப்படின்னா, ஃபியோடர் டாஸ்டாவஸ்கியோட த பொசஸ்ட் அப்படின்னு ஒர்க். ஃபியோடர் டாஸ்டாவஸ்கி உங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால ஐம் ஜஸ்ட் ஆடிங் த ஒர்க் த பொசஸ்ட். ஓகேவா? ஃபியோடர் டாஸ்டாவஸ்கி அப்படின்னாலே உங்களுக்கு கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் 1866ல பப்ளிஷ் ஆயிருக்கும்னு தெரியும். த இடியட்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அவரோட டெபியூ ஒர்க் என்ன அப்படின்னா, புவர் ஃபோக் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் நோட்ஸ் ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட், பிரதர் கரமசாவ், இதெல்லாம் அவரோட ஒர்க்ஸ் நான் ஆஃபன் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். அது கூட த பொசஸ்ட் அப்படின்ற ஒர்க்கையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஒர்க்கை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி தான் காம்ரேட் கில்லிக்ரூ அப்படின்ற ஒர்க் வந்து யார் எழுதினானா, ராஜாராவ் வந்து எழுதியிருக்காரு. கிளியரா? எஸ் மேம். அடுத்தது ஜிகே தஸ்வானி. ஓகேவா? ஜிகே தஸ்வானியோட ஒரே ஒரு ஒர்க் இந்த நெட்ல கேட்டு குரோனாலஜில கேட்டுட்டாங்க. ஸோ யூ ஹேவ் டு லேர்ன். ஜிகே தஸ்வானியோட ஒரே ஒரு ஒர்க் என்ன அப்படின்னா, ஆல் அபவுட் ஹெச் ஹேட்டர் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஓகேவா? ஆல் அபவுட் ஹெச் ஹேட்டர் 1948ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதை எப்படி எனக்கு கம்பேர் பண்ணன்னு தெரியல. நான் ரிப்பீட்டடா கொஸ்டின் பேப்பர் பார்க்கறதுலாம் ஐ ஜஸ்ட் மெமரைஸ்டு. ஸோ ஜிகே தஸ்வானி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஆல் அபவுட் ஹெச் ஹேட்டர்னு ஒரே ஒரு ஒர்க் தான் படிக்கிறோம் 1948. ஓகேவா? அப்புறம் அகமத் அலி நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். டெல்லி இன்டு லைட் 1940ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பி.ஆர். அம்பேத்கரோட குரோனாலஜி எனக்கு சொல்ல முடியுமா? எனக்கு இயர் கூட வேணாம். ஐ ஜஸ்ட் நீட் அ குரோனாலஜி. வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒர்க்? எதுக்காக அவர் வந்து பேச வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? Caste. சூப்பர். கேஸ்ட் தான். கேஸ்ட் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப கேஸ்ட பத்தி புரிஞ்சுக்கிற வயசு எப்போ? வயசு சொல்லி கொடுத்தால காலையில. 20. எந்த வயசு? 23 வந்து செகண்ட். ஃபர்ஸ்ட் எந்த வயசுல நம்ம கேஸ்ட பத்தி தெரிஞ்சிருவோம்? ஸ்கூல் முடிக்கும் போதே நம்ம தெரிஞ்சிரும் நமக்கு. 16 மேம். 16 வயசு. எஸ் 1916 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்த பஞ்சாயத்து நம்ம ஊர்ல என்ன போயிட்டு இருக்கு? ப்ராப்ளம் வித் Rupees. எஸ் ரூபீஸ். ரூபியை பத்தின பிரச்சனை எந்த வயசுல வரும்? 23 அதுதான் 20. நீங்க சார். சொன்னது 23 23 வயசுல வந்துரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீச் கொடுத்திருப்பாரு. அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட். அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்னு கொடுத்திருப்பாரு. அது வந்து 1936ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்க்கு அப்புறம் சுத்ராஸ்னு சொல்லி வருங்க. அன்டச்சபிள்னு ஒரு work வரும். சூத்ராஸ் வந்து கடைசி. அதுக்கப்புறம் என்ன வரும்? Freedom. என்னடா? Freedom. ஃபெடரேஷன் அண்ட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃப்ரீடம் நம்ம யார்கிட்ட இருந்து வாங்கணும்? Pakistan. அதனாலதான் பாகிஸ்தான் வந்து 1914 படிச்சோம். அதுக்கு மேல இருக்கிற ஒர்க்கை நான் 1939 ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஏன்னா அது உங்களுக்கு நான் எப்படி கம்பேர் பண்ணேன்னு தெரியல. சோ அதுக்கு மேல இருக்க ஒர்க் வந்து 1939 படிச்சுக்கிட்டோம். 1940 வந்து பாகிஸ்தான். அதுக்கப்புறம் ஃபெடரேஷன் அண்ட் ஃப்ரீடம், அப்புறம் பாகிஸ்தான், அதுக்கப்புறம் Mr. Gandhi. மிஸ்டர் காந்தி அண்ட் ஏதோ ஒரு ஃபுல் டைட்டில் வரும். மிஸ்டர் காந்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்த ஒர்க்கு அதுதான் வந்து அவங்க யாரு நம்ம யாருன்னு ஏன் அந்த இடத்துல பிரிச்சு பேசினாங்கன்னு சொன்னல. ஒய் தே ஆர் who are Shudras and untouchablesனு அவங்கள ஏன் சொல்றீங்க? எப்படி அது வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒர்க்ல பேசியிருப்பார். கடைசி ஒர்க் தான் என்னது? த புத்தா அண்ட் ஹிஸ் தாமா. கடைசியா கடவுளோட முடிச்சாரு. புத்தா அண்ட் தமா அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. சூப்பர். இது வந்து பி.ஆர். அம்பேத்கரோட குரோனாலஜி. ஓகேவா?
அடுத்தது அட்டியா ஹோசன். அட்டியா ஹோசன் அப்படின்றவரோட ஒரே ஒரு ஒர்க் வந்து சன்லைட் ஆன் த புரோக்கன் காலம். ஓகேவா? இது நெட்ல கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஒர்க் வந்து இவரோடது அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சுச்சு. இது எது கூட கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இண்டிபெண்டன்ஸ் ரிலேட்டடா இருக்கிற ஸ்டோரிஸ் ஒரு 5 ஸ்டோரி குடுத்து, இதுல எதெல்லாம் உண்டு, எதெல்லாம் கிடையாதுன்னு கேட்டிருந்தாங்க. பார்ட்டிஷன் நாவல்ஸ் எதுன்னு கேட்பாங்க. சோ அந்த மாதிரி கேட்டதுல சன்லைட் ஆன் த புரோக்கன் காலம் 1961ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இது வந்து அட்டியா ஹோசன் அப்படின்ற ஒரு ரைட்டரோடது. டைட்டில் எதுல எடுத்திருப்பாங்க அப்படின்னா, டிஎஸ் எலியட்டோட த ஹாலோ மேன் அப்படின்றதுல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? டிஎஸ் எலியட்டோட த ஹாலோ மேன் அப்படின்றதுல இருந்து அவங்க எடுத்திருப்பாங்கன்னு பாக்குறோம். இது வரைக்கும் கிளியர் தானே? அட்டியா ஹோசினை வந்து அந்த இடத்துல சொல்லி கொடுத்திருக்கேன். ஐ மீன் எதையுமே கம்பேர் பண்ணாம நான் சொல்லி கொடுத்திருக்கேன். அட்டியா ஹோசின் வந்து சன்லைட்னு சொல்லி. அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லி கொடுத்தேன்ல, யார் அது? 1948ல அந்த ஒர்க் கூட பப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொன்னேன். ஜிகே ஜிகே திசானி அப்படின்னு ஒரு ரைட்டர் பார்த்தோம். இவர் வந்து கென்யன் பார்ன். ஆல் அபவுட் ஹெச் தியேட்டர். ஆல் அபவுட் ஹெச் தியேட்டர் அப்படின்ற ஓகேமே எந்த ஒரு கதையும் சொல்லாம சொல்லி கொடுத்துருக்கேன். 1948. ஓகேவா? 1906ல இன்னொரு ரைட்டர் யார் பிறந்தா அவர் கூட? நம்ம ராஜாராவ் கூட, சாரி ஆர்கே நாராயணன் கூட. பவானி பட்டாச்சாரியா. பவானி பட்டாச்சாரியான்னு பார்த்தோம். பவானி பட்டாச்சாரியோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? நேத்து எப்படி இருந்துச்சு? சம் மெமரபிள் எஸ்டர்டேஸ்னு பார்த்தோம். பட் இன்னைக்கு எப்படி இருக்கு இந்தியா வந்து? கேவல்கேடு. ஹங்கர்ஸ். சோ மெனி ஹங்கர்ஸ். பிரச்சனை வந்து சோ மெனி ஹங்கர்ஸ். அதோட இயர் நான் என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? இந்தியா வந்து எப்போ இது வாங்குச்சுன்னு சொன்னேன்ல? 1947. எஸ், 1947. அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியா வந்து கேவல்கேடு. கவலைக்கிடமா இருக்கு. கேவல்கேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்தியா கவலைக்கிடம். பட் இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது யார் யார் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒருத்தன் வந்து டைகர். டைகர் வச்சிட்டு இருக்கான். ஹீ ஹூ ரைட்ஸ் அ டைகர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து இன்னொருத்தன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? கோல்டன் போட். கோல்டன் போட். ஓகேவா? கோல்டன் போட் வந்து அவரோட ஒர்க். கோல்டன் போட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க அவங்க வந்து? யூனிவர்சல். என்னதுடா? யுனிவர்சல் மேன்கா. யூனிவர்சல் மேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எஸ், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னா யூனிவர்சல் மேன். அவரோட நம்பர் எதுல முடியும்னு சொல்லி கொடுத்தேன்? 1961ல முடியும். 1ல வந்து முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 1961. ஓகே. யூனிவர்சல் மேனுக்கு அடுத்த ஒர்க் அவன் என்ன பண்றான்? மியூசிக் கேட்பான் அப்படின்னு சொன்னேன். மியூசிக் ஃபார் மோகினி 1964ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுக்கடுத்து அவர் அவார்ட் வாங்கின ஒர்க் என்னது? ஷேடோ ஃப்ரம் லடாக். ஷேடோ ஃப்ரம் லடாக். பப்ளிஷ்ட் இயர் என்ன? 66கா. 1966. லடாக்ல போய் அவன் எதை பார்த்தான்? கோல்ட பாப்பான். யார பாப்பான்? ஏதோ கோல்டுக்கு காட். காடஸஸ் ஆஃப் கோல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் ஸ்டீல் ஹாக்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அப்புறம் காந்தி அப்படின்னு ஒரு ஒர்க்கோட அந்த கதை வந்து முடியும். கிளியர் தானே பவானி பட்டாச்சாரியா? பவானி பட்டாச்சாரியா கிளியர். சோ அட்டியா ஹோசினோடது சன்லைட் ஆன் த புரோக்கன் காலம். இது நாளைக்கு நான் கேட்கும் போது இதே ஆர்டர்ல நான் கேட்பேன். என்ன ஆர்டர்ல சொல்லி கொடுக்கணும் அதே ஆர்டர்ல எனக்கு அச்சு பசராம வரணும். படிச்சுட்டு வந்துருங்க ஒழுங்கா. அடுத்தது மனோகர் மல்கோகர். மனோகர் மல்கோகர் எந்த இயர்ல பிறந்திருப்பாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? 1913. எஸ், அது எதுக்காக சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க? மனோகர் மல்கோகர்னா எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரெண்டு டீம் வந்து? மாங்காக்கா. மேங்கோக்காக சண்டை போட்டு நீங்க அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் கீழே இருக்கிறது என்ன ஞாபகம் வரும். சரியா? நான் அதை ஏன் கேட்கறேன் அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு மேபி ஞாபகம் வரலாம் இல்லாமலே. ஆனா உங்களுக்கு கதை ஞாபகம் வரணும் அப்படின்னா மேங்கோக்காக ரெண்டு டீம் சண்டை போட்டாங்க. அப்ப கதை வந்து எதை பத்தி போகுதுன்னா வார பத்தி போகுது அப்படின்ற ஜஸ்ட் உங்களுக்கு அப்பதான் ஞாபகம் வரும். அப்ப மேங்கோட ரேட் என்னன்னு ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா அவரோட வயசு என்னன்றது ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்து 13. 1913ல அவர் வந்து பார்ன் ஆயிருப்பாருன்னு சொல்லி பாக்குறோம். சோ வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்கைல எது பறக்கும்? சீஹாக் வந்து பறக்கும். அதுக்கு அடுத்தது ட்ரம் அடிப்பாங்க. ட்ரம் Distant அடிப்பாங்க. drum. அடுத்த உடனே காம்பேக்ட் ஆஃப் ஷேடோஸ் தான் அடுத்த ஒர்க் இல்லையா? நான் பார்க்காம சொல்றேன். இல்ல நமக்கு அப்புறம் தான் இது காம்பாக்ட். இல்ல போர் அந்த கரெக்ட் தான். நீங்க சொன்னதான் கரெக்ட். நான் சொல்றது தப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சீஹாக் பார்த்தோம். அப்புறம் ட்ரம் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் ரெண்டு சைடுல இருக்க டீமும் சண்டை போட வருவாங்க. காம்பேக்ட் ஆஃப் காம்பேக்ட் ஆஃப் ஷேடோஸ். ஷேடோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப ரெண்டு டீமுக்கும் யார் ஹெட்டா இருப்பா? பிரின்சஸ். பிரின்சஸ். அது எங்க நடந்துட்டு இருக்கு? இது கேங்கஸ்.
பெண்ட் இன் த பெண்ட் இன் கேஞ்சஸ் த அப்படின்னு கேஞ்சஸ். கேஞ்சஸ் ஓகேவா? பெண்ட் இன் த கேஞ்சஸ்க்கு அடுத்த ஒர்க்கு ரெண்டு டீம்லயும் யார் இருப்பா? டெவில் வருது. டெவில் இல்ல ஸ்பை இருப்பாங்க. ஸ்பை இந்த ஆம்பர். ஸ்பை. ஸ்பை இருந்த ஆம்பர். அப்பதான் வந்து டெவில் தலை வச்சு ஆடிட்டு இருக்கோம். ஸோ டெவில்ஸ். அதுக்கு அடுத்த ஒர்க்கு ஒரு ஒருத்தங்களுக்கு நான் சல்மான் ருஷ்டிக்கு ஃபுல் டைட்டில் பார்த்தோம். இவங்களுக்கு பாதியா பார்த்தோம். அது என்ன டைட்டில்? எல்லாரும் அவளுக்கு மண்டிடுவாங்கன்னு சொன்னேன். ஷாலினி. ஷாலிமர். ஷாலிமர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கடைசி ஒர்க் வந்து பெரிசாலின்னு சொல்லி கொடுத்தேன். வாட் இஸ் த ஒர்க்? பெரிசாலிக்கு இங்கிலீஷ் என்ன? பேண்டிகூட். பேண்டிகூட் ரன். எஸ், பேண்டிகூட். அவ்வளவுதான். ஓகேவா? இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து சீஹாக் கரெக்டா சொன்னீங்க. டிஸ்டன்ட் ட்ரம் வந்து 0ல இருக்கும்னு சொன்னேன். இது கூட 1916 இன்னொரு ஒர்க் நம்ம என்ன படிச்சோம்? ஆசிஃப் குரும்பாயோடது. ஃபாஸ்ட். டோல் ட்ரம்மர். டோல் ட்ரம்மர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அந்த ஒர்க்கும் இதே இயர்ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். 1960 ஆசிஃப் குரும்பாயோடது. ஸோ ட்ரம் அடிச்சது காம்பாக்ட் ஆஃப் ஷேடோஸ் ரெண்டு பக்கமும் சண்டை போடுறதுக்கு வந்துட்டாங்க. ஸோ 2ன்னு வரும். அதனால 1962. பிரின்சஸ் வந்து 1963. பெண்ட் இன் த கேஞ்சஸ் வந்து 1964. அப்புறம் ஸ்பை இன் த ஆம்பர் வந்து 1971. டெவில்ஸ் வந்து ஷாலிமர், பேண்டிகூட் ரன். ஷாலிமர் த கிளவுன் வந்து அது யாரோட ஒர்க்? சல்மான் ருஷ்டி. சல்மான் ருஷ்டி. ஓகேவா? இதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்திருக்கேன். பெண்ட் இன் த கேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா பெண்ட் இன் த ரிவர்னு ஒரு ரைட்டர் எழுதியிருப்பாரு. அது யாருன்னா விஎஸ் நெய்பால். விஎஸ் நெய்பால் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? 2001. 2001ல வாங்கியிருப்பாங்க. அவர் புக்கர் பிரைஸ் வாங்கின ஒர்க் என்ன அப்படின்னா இந்த ஃப்ரீ ஸ்டேட் 1971ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ விஎஸ் நேபாளுக்கு நீங்க ஒன்றும் பெருசா படிச்சது கிடையாது. அவர் நான் டீட்டெயிலா நடத்தினதும் இந்தியன் ரைட்டிங் நான் நடத்தலன்றதுனால எனக்கு தெரியல. ஸோ விஎஸ் நேபாள் வந்து 1979ல வந்து பெண்ட் இன் த ரிவர் அப்படின்ற ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. நோபல் பிரைஸ் எப்போ வாங்கியிருப்பாரு? 2001ல. நோபல் பிரைஸும் வாங்கியிருக்காரு. அவர் புக்கர் பிரைஸும் வாங்கியிருக்காரு. ஓகேவா? புக்கர் பிரைஸ் வாங்கின ஒர்க் தான் என்ன அப்படின்னா இந்த ஃப்ரீ ஸ்டேட் 1971ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இன்னொரு கம்பேரிசன் நான் என்ன சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னா பெண்ட் இன் த கேஞ்சஸ் வந்து 1964. ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தா பாவனி பட்டாச்சாரியோட ஒரு ஒர்க்கும் 1964ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். கடற்கரை ஓரமா மியூசிக் பஸ்ல ஜன்னல் சீட்ல உட்காந்தா என்ன மாதிரி பண்ணணும்னு தோணும்? சொல்லுங்க மனுஷன். மியூசிக் மியூசிக் ஃபார் மோகினி. ஓகேவா? மியூசிக் ஃபார் மோகினி 1964ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ரொம்ப குழப்பறேன்னு நினைச்சுக்க வேணாம். இது வந்து உங்களுக்கு படிக்க ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிரும். எப்படி நான் வந்து அந்த வண்டி ஓட்டுறது வந்து 2 ஒர்க்குக்கும் நான் கனெக்ட் பண்ணி விட்டேன். ஸ்ட்ரைடர்ஸ்க்கும் ஷேடோ ஃப்ரம் லடாக் உங்களுக்கு மறக்கவே மறக்காது 1966ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் பெண்ட் இன் த கேஞ்சஸ். கேஞ்சஸ்னா தண்ணி ஓடுது. அந்த ரிவரோட நேம் தான் நம்ம கேஞ்சஸ்ன்னு சொல்றோம். அப்போ ரிவர் பக்கத்துல உட்காந்தா இல்ல பஸ்ல ஜன்னல் சீட்ல உட்காந்தா நமக்கு என்ன கேட்கணும்னு தோணும்? மியூசிக் தான் கேட்கணும்னு சொன்னோம். அப்போ மியூசிக் ஃபார் மோகினி என்ன இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1964ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். இப்படி கம்பேர் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மறக்கவே மறக்காது. ஏன்னா பெண்ட் இன் த கேஞ்சஸோட இயரை ஆஃபன் ரிப்பீட்டட் கொஸ்டின் நான் சொல்றேன். மனோகர் மல்கோகர்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் பெண்ட் இன் த கேஞ்சஸ் 1964. அப்ப அது கூட மியூசிக் ஃபார் மோகினியும் கம்பேர் பண்ணிக்கோ 1964னு கிளியர் ஆயிரும். ஓகேவா? சோ பெண்ட் இன் த கேஞ்சஸ் அப்படின்னா மனோகர் மல்கோகர். பெண்ட் இன் த ரிவர் யாரோடது அப்படின்னா விஎஸ் நெய்பாலோடது. 2001ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பார். புக்கர் பிரைஸ் இந்த ஃப்ரீ ஸ்டேட் 1971ல வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? 1971ல யார் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பா? பாப்லோ நெருடா. PA LUO நினைக்கிறேன். பாப்லோ நெருடா. ஓகேவா? இவர டிசம்பர் கொஸ்டின்ல குரோனாலஜில கேட்டிருக்காங்க. 1971ல யார் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கா அப்படின்னு சொன்னா பாப்லோ நெருடா. 1971ல புக்கர் பிரைஸ் வாங்கினது யாரு அப்படின்னு சொன்னா விஎஸ் நைபால் இந்த ஃப்ரீ ஸ்டேட். கிளியரா? இல்ல குழப்பறேனா? கிளியர் மேம். எப்படி 2006 வந்து ஆர்கன் பமுக் அப்படின்றத நீங்க புதுசா நேத்துல இருந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க டர்கிஷ் ரைட்டர் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இவரையும் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. 1971ல பாப்லோ நெருடா வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 1999ல யார் வாங்கியிருப்பா நோபல் பிரைஸ்? யார் தான் வாங்கியிருப்பா? கண்டர் கிராஸ். கண்டர் கிராஸ். ஓகேவா? 1999ல கண்டர் கிராஸ் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே. அடுத்தது கேஏ அபாஸ். கேஏ அபாஸ் கொஸ்டின் பேப்பர்லயே பார்த்தோம். இன்குலப் ஐம் நாட் அன் ஐலாண்டு. ஆனா கொஸ்டின் பேப்பர்ல கேட்டது டுமாரோ இஸ் நாட் சம்திங் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஒர்க் கொடுத்திருந்தாங்க. அதுதான் வந்து கேஏ அபாஸோட இன்னொரு ஒர்க்னு பார்த்தோம். ஸோ கேஏ அபாஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்குலப் ஐம் நாட் அன் ஐலாண்டுன்னு சொல்லி. அப்புறம் சன்லைட் ஆஃப் அன் புரோக்கன் காலம் யார் எழுதியிருப்பா? சன்லைட் ஆஃப் அன் புரோக்கன் காலம் யார் எழுதியிருப்பா? இப்பதானே பார்த்தோம் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஒர்க். ஸோ பார்ட்டிஷன் ரிலேட்டடா இருக்கும்னு சொல்லி.
அட்டிகா ஹோசன். அத்தியா ஹோசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஒருத்தங்கள. இது வரைக்கும் பார்த்தது கிளியர் தானே? இல்ல எதுவும் திருப்பி ரிப்பீட் பண்ணி சொல்லி கொடுக்கணுமாடா? இல்லைங்க மேம். ஓகே. நெக்ஸ்ட் குஷ்வந்த் சிங். ஓகேவா? குஷ்வந்த் சிங் எந்த இயர்ல born ஆயிருப்பாரு அப்படின்னா 1915ல born ஆயிருப்பார். ஹி இஸ் அ பஞ்சாப் ரைட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவர் வந்து அவர் பத்மபூஷன் எப்போ வாங்கியிருப்பாரு அப்படின்னா 1974ல வாங்கியிருப்பாரு. தென் 1984ல அது ரிட்டர்ன் பண்ணிடுவார். ஏன் ரிட்டர்ன் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, இந்தியன் ஆர்மி வந்து அமிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஊர்ல வந்து ஒரு டெம்பிள் இருக்கும். ஓகேவா? அது வந்து கோல்டன் டெம்பிள். அந்த கோல்டன் டெம்பிள்ல ஆர்மியை வந்து அனுப்பிடுவாங்க இந்திரா காந்தி வந்து. ஏன்னா தப்பு பண்ணவங்க எல்லாரும் அதுக்குள்ள தான் போய் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்றதுனால ஷூ எல்லாத்தையுமே போட்ட மாதிரி அந்த டெம்பிள்க்குன்னு ஒரு சர்டைன் எத்திக்ஸ் இருக்கும் தெரியுமா? இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் போகணும். அந்த கோல்டன் டெம்பிள்ல போனா எல்லாருமே தலையை வந்து மறைச்சிருக்கணும். அந்த மாதிரி அங்க நிறைய ரூல்ஸ் உண்டு அந்த அமிஸ்டர் அந்த கோல்டன் டெம்பிள்ல. அப்ப இது எதையுமே மறைக்காம ஆர்மியை மொத்தமா கன்னோட அந்த கோயிலுக்குள்ள அனுப்புனதுனால அதை வந்து அப்போஸ் பண்ற விதமா அவரோட அப்போசிஷனை காட்டுற விதமா அவர் என்ன பண்ணிடுவாருன்னா பத்ம பூஷனை வந்து என்ன வேணாம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுவார். சோ பத்ம பூஷன் 1974ல வாங்கியிருப்பாரு. 1984ல அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இந்திரா காந்தி எப்போ வந்து அதை பண்ணுவாங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஆக்டோட அந்த ஆர்மி பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே அந்த கோயிலுக்குள்ள அனுப்புவாங்க. ஓகேவா? இதுதான் அந்த பேக்ரவுண்ட் கதை. கதை புரியுதா? எஸ் மேம். எஸ். பத்ம விபூஷன் எப்போ வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா 2007. குஷ்வந்த் சிங் அப்படின்னாலே நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒரே ஒரு ஒர்க் படிச்சிருப்போம். ட்ரெயின் டு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து பார்ட்டிஷன் நாவல் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? இட்ஸ் அபவுட் பார்ட்டிஷன் 1947ல. எப்போ அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1956ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். சோ குஷ்வந்த் சிங் வந்து பஞ்சாப் ரைட்டர். பத்மபூஷன் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் ரிட்டர்ன் பண்ணாருன்னா கோல்டன் டெம்பிள்குள்ள ரைடு போனதுனால யார் போவச்சா அப்படின்னா இந்திரா காந்தி. அண்ட் தென் பத்ம விபூஷன் வந்து 2007ல வாங்கியிருப்பாருன்னு பாக்குறோம். சோ இவரோட ஒர்க்ஸ் வந்து எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கடவுளை கும்பிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால இவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா மார்க் ஆஃப் விஷ்ணு அப்படின்றது தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க். ஓகேவா? அதுக்கடுத்து இவர் எதை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொன்னா ஹிஸ்டரி ஆஃப் சிங்ஸ். சிங்னா இவர் ஆல்ரெடி சிங்கால் தான். சோ அவங்களோட வரலாறு என்ன அப்படின்றத பேசுறாரு. சோ மார்க் ஆஃப் விஷ்ணு, அப்புறம் ஹிஸ்டரி ஆஃப் சிங்ஸ். ட்ரெயின் ஏறி அவர் வந்து வெளியில போறார். ட்ரெயின் டு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ ட்ரெயின் ஏறி ரொம்ப தூரம் போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல பாடிட்டு இருந்த நைட்டிங்கேலோட சவுண்ட் நமக்கு கேட்கவே கேட்காது. அதனால ட்ரெயின் ஏறி ரொம்ப தூரம் போயிட்டோம். அதனால ஐ ஷால் நாட் ஹியர் தி நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அந்த ட்ரெயின் இப்ப எங்க நிக்குது அப்படின்னா டெல்லி நாவல். ஓகேவா? அந்த டைம்ல அவருக்கு ஒரு கம்பெனி கிடைக்குது. அது யாருன்னா கம்பெனி ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் ட்ரூத், லவ் அண்ட் லிட்டில் மலைஸ், அப்புறம் லெசன் ஆஃப் மை லைஃப். இதுதான் வந்து அவரோட ஸ்டோரி. சோ குஷ்வந்த் சிங்னு பாக்குறோம். இஸ் அ பஞ்சாபி ரைட்டர்னு தெரியும். அவரோட ஒரே ஒரு ஒர்க் ட்ரெயின் டு பாகிஸ்தான் எல்லாருக்குமே தெரியும். சோ வந்து 1956ல பப்ளிஷ் ஆகும். இட்ஸ் அ பார்ட்டிஷன் ஒர்க் அப்படின்னு பாக்குறோம். சோ ஃபர்ஸ்ட் கதை கடவுளை கும்பிட்டு ஆரம்பிக்கிறாரு மார்க் ஆஃப் விஷ்ணு. அப்புறம் அவரோட வரலாறு பத்தி பேசுறாரு ஹிஸ்டரி ஆஃப் சிங்ஸ். அப்புறம் ட்ரெயின் ஏறி பாகிஸ்தான் போகணும்னு நினைச்சு ட்ரெயின் ஏறிட்டாரு. ட்ரெயின் ஏறினதுக்கு அப்புறம் அங்க பாடிட்டு இருந்த பறவையோட சவுண்ட் கேட்கவே இல்லை. ஐ ஷால் நாட் ஹியர் த நைட்டிங்கேல். எங்க நிக்குது ட்ரெயின் அப்படின்னா டெல்லியில வந்து நிக்குது. நாவல். அப்போ ஒரு விமனோட கம்பெனி கிடைக்குது. கம்பெனி ஆஃப் விமன். அப்புறம் ட்ரூத், லவ் அண்ட் லிட்டில் மலேஸ். அதுதான் அவரோட லெசன் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா கதை? எஸ் மேம். எஸ். ஓகேவா? இவரோட ஷார்ட் ஸ்டோரிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்மா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஓகேவா? சோ போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி அப்படின்னு நாவல் எழுதினது யாரு அப்படின்னு சொன்னா ஹென்ரி ஜேம்ஸ். போம் எழுதினது யாரு அப்படின்னா டிஎஸ் எலியட். டிஎஸ் எலியட்டோட போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி நம்ம ஆல்ரெடி நெட்ல வந்து கேட்டிருக்காங்க. சோ போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி அப்படின்னு சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு 3 பேர் ஞாபகம் வரணும். ஒன்னு வந்து இந்தியன் ரைட்டர் குஷ்வந்த் சிங். அப்புறம் நாவல் வந்து ஹென்ரி ஜேம்ஸ். ஹென்ரி ஜேம்ஸ்க்கு கதை ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து வாட்ச் அண்ட் வாட்டன் கதை ஸ்டார்ட் ஆகும். பையன் வந்து யூரோப்பு, பொண்ணு வந்து இங்க அமெரிக்கா. எஸ் மேம். பையனோட பேர் என்ன? வாட்ச் அண்ட் வாட் அப்படின்றது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க். பையன் வந்து ராட்ரிக்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? டெய்ஸி. கரெக்ட். பொண்ணோட பேர் வந்து டெய்ஸி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஷீ இஸ் ஃப்ரம் யூரோப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அவள் வந்து போர்ட்ரேட் ஆஃப் லேடிய வந்து அவ வந்து அழகா இருக்கா. இதுதான் அவள் வந்து அவளோட ஏதோ ஒண்ணு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆட்டிடியூடா கேரக்டரா? ஏதோ ஒண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போர்ட்ரேட் ஆஃப் லேடியா நிக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் கீழ இருக்கிற ஒர்க் வந்து வாட் மெஸ் இன் யூ, டர்ன் ஆஃப் த ஸ்க்ரூ, டவ். ஞாபகம் வருதா? இட்டாலியன் கிரை, இட்டாலியன். இட்டாலியன் ஹார்ஸ், அவுட் கிரை, எஸ் மேம். அம்பாசிடர்ஸ், கோல்டன் பவுல்ல தான் அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொன்னேன். இந்த கதையெல்லாம் ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். இதுதான் ஹென்ரி ஜேம்ஸ். ஓகேவா? அந்த டெய்சி மில்லர் தானே? ஆமா டெய்சி மில்லர். அவங்கள தான் வந்து போர்ட்ரேட் டெய்ஸி. ஆஃப் அ லேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹென்ரி ஜேம்ஸ் வந்து அந்த ஒர்க் குள்ள சொல்லியிருப்பாரு. சோ போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி அப்படின்ற அந்த ஒர்க் ஆல்ரெடி ஹென்ரி ஜேம்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். டிஎஸ் எலியட் அதே டைட்டில்ல வந்து போம் எழுதியிருக்காரு. போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி இன்னொருத்தங்க யாரு ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னா குஷ்வந்த் சிங். ஓகேவா? சோ போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போர்ட்ரேட் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட் அஸ் யங் விமன் அப்படின்னு சொல்லி லிண்டா ஹஃப் எழுதியிருக்காங்க. போர்ட்ரேட் ஆஃப் அ டோரியன் கிரே அப்படின்னு சொல்லி ஆஸ்கர் வைல்ட் எழுதியிருக்காரு. இதுதான் வந்து டோரியனை வந்து ஒருத்தனை கூட்டிட்டு வந்து டிரா பண்ண வைப்பாங்க. அந்த
இமேஜ் வந்து பக்காவா ரொம்ப அழகா அவன மாரியே இருக்கும். ஆனா அந்த இமேஜ்க்கு அவனுக்கு அவன் மூஞ்சில என்னென்ன அடிபடுதோ, அந்த அடி எல்லாத்தையுமே அந்த இமேஜ் வாங்கிக்கும். ஞாபகம் இருக்கா அந்த கதை டோரியன் கிரே? எஸ் மேம். கடைசி அந்த பிக்சர் அவன் டோட்டலா சுக்கு நூறா உடைச்சிருவான். அதனால கடைசி பார்த்தா அவனே உடைச்சிருவான். இறந்து கிடந்துருவான். கடைசி அவனே இறந்துருவான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுதான் போர்ட்ரேட் ஆஃப் டோரியன் கிரேயோட ஸ்டோரி. ஓகேவா? அப்புறம் போர்ட்ரேட் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட் அஸ் அ ஓல்டு மேன் அப்படின்னு சொல்லி அது வந்து ஜோசப் ஹெல்லர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் போர்ட்ரேட் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட் அஸ் யங் ஒய்ஃப் ஆர் வென் ஐ ஹிட் யூ வந்து மீனா கந்தசுவாமி. மீனா கந்தசுவாமி வந்து நம்ம தலித் லிட்டரேச்சருக்கு கீழே நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ போர்ட்ரேட் இருக்கு. போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி, குஷ்வந்த் சிங் வந்து ஷார்ட் ஸ்டோரி, நாவல் வந்து ஹென்ரி ஜேம்ஸ், போம் வந்து டிஎஸ் எலியட், யங் விமன் வந்து லிண்டா ஹஃபர், டோரியன் கிரே வந்து ஆஸ்கர் வைல்டோடது, ஓல்டு மேன் வந்து ஜோசப் ஹெல்லரோடது, போர்ட்ரேட் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட் யங் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி கேட்டா மீனா கந்தசுவாமியோடது. கிளியரா அந்த ரிலேட்டட் டைட்டில் எல்லாமே? கிளியர்க்கா. Clear. அவ்வளவுதான். அடுத்தது ஷிவ் கே குமார். ஷிவ் கே குமார் வந்து 1921ல வந்து born ஆயிருப்பாரு. ஓகேவா? பத்மபூஷன் வந்து 2001ல வாங்கியிருப்பாரு. இவர் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பாரு. எந்த ஒர்க்குக்கு அப்படின்னா ட்ராப் ஃபால்ஸ் இன் த ஸ்கை அப்படின்ற ஒரு ஒர்க்குக்காக வாங்கியிருப்பாரு. ட்ராப் ஃபால்ஸ் இன் த ஸ்கை 1986. எனக்கு இந்த ஒரு ஒர்க்கை மட்டும் படிங்க, தட் இஸ் இனஃப். ஓகேவா? ஷிவ் கே குமார் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு. எந்த ஒர்க்குக்கு அப்படின்னா ட்ராப் ஃபால்ஸ் இன் த ஸ்கை. எந்த இயர்ல அப்படின்னு சொன்னா 1986ல வந்து அந்த அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. சாரி, 1986ல பப்ளிஷ் ஆகி 1987ல வாங்கியிருக்காரு. இங்க இருக்கு. ஓகேவா? 1987ல ட்ராப் ஃபால்ஸ் இன் த ஸ்கை அப்படின்ற ஒர்க்குக்கு வாங்கியிருக்காரு. இவரோட ஒர்க்ஸ் நீங்க இப்ப படிக்க வேணாம். இதெல்லாம் செகண்ட் ஸ்டெப்ல இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இதுல ஒரே ஒரு ஒர்க் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, லியர் டு கார்டிலியா. இது வந்து ஷேக்ஸ்பியரோட கார்டிலியால இருந்து எடுத்து எழுதியிருப்பாரு. அதனால லியர் டு கார்டிலியா அப்படின்ற ஒர்க் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் எனஃப். ஷேக்ஸ்பியரோட என்ன இதுல இந்த கார்டிலியான்ற கேரக்டர் வரும் அப்படின்னு சொன்னா கிங் லியர்ல. ஞாபகம் இருக்கா? கிங் லியர்ல ஒரு 3 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. 3 டாட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து சொத்த பிரிச்சு குடுப்பாரு. மூத்தமா இருக்கிற 2 பொண்ணுங்களும் பயங்கரமா பேசி அப்பா கிட்ட இருந்து எல்லா சொத்தையும் வாங்கிரும். 3வது இருக்கிற பொண்ணுக்கு அவ்வளவு அழகா பேச தெரியாது. அதனால அவளுக்கு நம்ம மேல பாசமே இல்லன்னு சொல்லி கடைசி சொத்தே குடுக்காம, டவுரியே குடுக்காம வேற ஒரு பையனுக்கு, பிரான்ஸ்ல இருக்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துருவாங்க. கடைசி 2 பொண்ணுங்களும் அவங்க அப்பா வீட்ட விட்டு வெளில துரத்துருவாங்க. அவங்க அப்பா காடு மலை தாண்டின்னு அவள சேர்ந்து சேர்றதுக்குள்ள இறந்து போயிருவாங்க. ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். எஸ். சோ லியர் டு கார்டிலியா அப்படின்ற அந்த ஒர்க் வந்து கிங் லியர், ஷேக்ஸ்பியரோட கிங் லியர்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஆத்தர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா ஷிவ் கே குமார். ஷிவ் கே குமார் எதுக்கு அவார்ட் வாங்கியிருக்காருன்னா ட்ராப் ஃபால்ஸ் இன் த ஸ்கை எந்த இயர்ல அப்படின்னா 1987. இயர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோனா, ஸ்கைல இருந்து ஸ்கை டைவிங் எல்லாம் பண்றாங்களா, அப்ப நம்ம மேல ஹைட்ல இருந்து கீழே விழுந்துட்டே வரும். அப்ப நம்பர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். 987 ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ட்ராப் ஃபால் இன் த ஸ்கை. ஃபால்னா ஸ்கைல இருந்து நீங்க கீழே விழுறீங்க. அப்போ 9ல ஸ்டார்ட் ஆகி 87 அந்த ஃபீட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். 987 குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால 987 வந்து ட்ராப் ஃபால்ஸ் இன் த ஸ்கை ஷிவ் கே குமாரோட ஒர்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா இது? எஸ் மேம். கிளியர்க்கா. கிளியர் கிளியர் கிளியர். அடுத்தது ராமா மெக்தா. ராமா மெக்தா அப்படின்னு சொன்னா ராமா சீதா இந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்களா? அவங்க 2 பேரையும் காட்டுக்கு அனுப்பிடுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமாயணத்துல ராமா வந்து எஸ் மேம். காட்டுக்கு அனுப்பிடுவாங்க சீதா கூட. அப்புறம் அவங்க 2 பேரும் குடிசை போட்டு காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு மானை பிடிக்கிறதுக்கு அவர் போவாரு. அப்போ சீதாவை கடத்திட்டு போயிருவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா ராமாயண ஸ்டோரி? எஸ் மேம். ஆ. நான் அப்போ கேள்விப்பட்டேன். எஸ், கேள்விப்பட்டிருக்கோம். அதுல ராமா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க 2 பேரும் எங்க வாழ்ந்தாங்கன்னா, இன்சைட் த கேவ்ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஹவாலி இல்ல. இந்த இடத்துல சீன் மாத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கெவலின்னு மாறிடும். ஆனா ஒரிஜினல் டைட்டில் ஹெச் தான். பட் உங்களுக்கு அது ரீட் பண்ணும்போது அது உங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியணும் அப்படின்னா, அது கேவா தெரியணும். அதனால கேவ், இன்சைட் த கேவ்ல தான் வந்து ராமும் சீதாவும் வாழ்ந்தாங்க. சோ ராமா மெக்தா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆனா, அவர் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின ஒர்க் ஒரே ஒரு ஒர்க் தான், இன்சைட் த ஹவாலி அப்படின்ற ஒர்க். அவார்டு எப்போ வாங்கியிருப்பாங்கன்னா 1979ல. பப்ளிஷ் ஆன வருஷம் வந்து 1977. என்ன சொல்றேன்னு புரியுதா? எஸ் மேம். எனக்கு நீங்க சொல்லும்போது கேவ்ன்னு சொன்னா கூட எனக்கு சந்தோஷம் தான். பிகாஸ் நீங்க வந்து ஆப்ஷன பார்த்ததும் கண்டுபிடிச்சிருவீங்க. அது வந்து இன்சைட் த ஹேவலி அப்படின்ற அந்த ஒர்க்ன்னு சொல்லிட்டு. சோ ராமா அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ராமா, சீதா எல்லாரும் காட்டுக்கு போய் கேவ்ல தான் வாழ்ந்தாங்க கொஞ்சம் வருஷம். அதனால இன்சைட் த ஹேவலி 1977ல பப்ளிஷ் ஆகி 1979ல வந்து அவார்ட் வாங்கியிருக்கோம். ஓகேவா? ஓகே தானே இந்த ஸ்டோரி? எஸ் மேம். அப்புறம் நிசம் எசேக்கியேல். ஓகேவா? சோ நிசம் எசேக்கியேல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரோட ஒர்க்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டைம் டு சேஞ்ச். டைம்ல வந்து 2 முள் இருக்கும். 52 60 பவுண்ட்ஸ் வந்து 60ல வந்து 6ல இருக்கும். இது வந்து 6 இருக்கும். சோ 6 பாதியா உடைச்சா அது 3 மாறிடும்னு பார்த்தோம். இத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 3 வருஷமா அது இன்கிரீஸ் ஆகும். 3 6 9 அப்படின்னு பார்த்தோம். அன்பினிஷ்ட் மேன் முட்டை வரும். அதனால 0. எக்ஸாக்ட் நேம் வந்து 65. ஸ்னேக் ஸ்கின் வந்து 74. ஹிம்ஸ் அண்ட் டார்க்னஸ் வந்து 1976. லேட்டர் டே பிளாசம்ஸ் தான் அவர் அவார்ட் வாங்கியிருப்பாரு. அவார்ட் வாங்கின வருஷம் வந்து 1983. ஓகேவா? 1982ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அவார்ட் வந்து 1983. அப்புறம் கலெக்டட் போம்ஸ். கலெக்டட் போம்ஸ்க்கு யார் 2 பேர் வந்து சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பாங்க? ஒருத்தவங்க வந்து 1985ல வாங்கியிருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து 1999ல வாங்கியிருப்பாங்க. ஹூ ஆர் தே? இதே டைட்டில் கலெக்டட் போம்ஸ் 2 பேர் அவார்ட் வாங்கியிருப்பாங்க இதே டைட்டில் எழுதி. ஒன்னு வந்து 1985, இன்னொன்னு வந்து 1999. யாரெல்லாம்? கரெக்ட் தான், சொல்லுங்க. கமலா தாஸும் இன்னொருத்தர் யாரு?
ஆர்கே நாராயணனுங்க. ஆர்கே நாராயணன் கிடையாது. ஆர்கே நாராயணன் வந்து அவங்களோட ஏகே AK ராமானுஜம். ராம். கரெக்ட். எஸ் எஸ் எஸ். ஸ்பெல்லிங் எனக்கு தெரியல. ஏகே ராமானுஜம். சரியா? சூப்பர். கலெக்டர் போம்ஸ்க்கு 2 பேர் அவார்ட் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்குறோம். 1985ல கமலாதாஸ் வாங்கியிருக்காங்க. 1999ல ஏகே ராமானுஜம் வாங்கியிருக்காங்க. இந்த கலெக்டர் போம்ஸ் யாரோடது அப்படின்னா நிசிம் எசிகேலோடது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? நிசிம் எசிகேலோட 3 பிளேஸ் நம்ம பார்த்துருக்கோம். நளினி, மேரேஜ் ஹோம், ஸ்லீப் வாக்கர்ஸ், டு நாட் கால் இட் சூசைட்னு எழுதியிருப்பாரு. இவரோட போம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் அன்னைக்கு கதை சொன்னேன். நைட் வந்து ஸ்கார்பியன் கிடைச்சிரும், டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவாங்க, கேஸை ஸ்டடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது போக அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ்னா போயட், லவர் அண்ட் பேர்ட் வாட்சர், குட் பை பார்ட்டி ஃபார் டிஎஸ் புஷ்பா, அப்புறம் பேக்ரவுண்ட் கேஷுவல் முக்கியம். ஓகேவா? இந்த 3 ஒர்க் நீங்க சேர்த்து பிடிச்சிருவீங்க. ஸ்கார்பியன் நைட்டு கிடைச்சிருச்சு, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க, அவர் கேஸ் ஸ்டடி பண்றாரு. அப்புறம் ப்ரேயர். ஓகேவா? ஸோ போஸ்ட் ப்ரேயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ரைட்டர், குவைட், லவர் அண்ட் பேர்ட் வாட்சர், அப்புறம் குட் பை பார்ட்டி டு மிஸ்டர் டிஎஸ் புஷ்பா, அப்புறம் பேக்ரவுண்ட் கேஷுவலி. அப்புறம் இவர் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நாய்பல்ஸ், இந்தியா அண்ட் மைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது எதுக்கு ரெஸ்பாண்ட் எழுதப்பட்ட ஒர்க் அப்படின்னு சொன்னா நாய்பல்லோட விஎஸ் நேபாளோட த ஏரியா ஆஃப் டார்க்னஸ் அப்படின்ற ஒர்க் இருக்கு. ஓகேவா? விஎஸ் நேபாள் அப்படின்னு பார்த்தா அவர் நோபல் பிரைஸ் எப்போ வாங்கியிருப்பாரு? 2001 2001. அவர் புக்கர் பிரைஸ் வாங்கின ஒர்க். சரி, புக்கர் பிரைஸ் என்ன ஒர்க்குக்கு வாங்கியிருப்பாரு? 1971ல. இப்பதானே பார்த்துட்டு வந்தோம் மேல. கரெக்டா தான் சொல்றேன். புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்காரு. விஎஸ் நேபாளோட ஒர்க் வந்து Free ஏரியா State. அண்ட் ஏரியா ஆஃப் டார்க்னஸ் பார்க்குறோம். எதுக்குடா அவார்ட் வாங்கியிருப்பாங்க 1971ல புக்கர் பிரைஸ்? Free State, ma'am. இன்ன ஃப்ரீ ஸ்டேட். இந்த ஃப்ரீ ஸ்டேட்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிளியர் தானே இது? விஎஸ் நேபாள் வந்து Yes, ma'am. கடைசியா கமலா மார்க்கண்டேயோட எண்டட். ஓகேவா? இது வரைக்கும் எனக்கு நாளைக்கு நீங்க படிச்சுட்டு வாங்க தருவா. அதுவே பெரிய விஷயம். கமலா மார்க்கண்டேயா 1924ல தான் பிறந்திருப்பாங்க. இதே 1924ல யாரும் பிறந்திருப்பா? நிசிம் எசிகேல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? சோ கமலா மார்க்கண்டேயாவோட ஃபர்ஸ்ட் குரோனாலஜி பார்த்துலாம், அதுக்கப்புறம் நம்ம மீதி கதையை பார்ப்போம். இதுதான் உங்களோட குரோனாலஜி. நெக்டார் அண்ட் த சீவர், சம் இன்னர் ஃபியூரி, a silence of desire, possession, handful of rice, காஃபர் டேம்ஸ், நவ்வேர் மேன், 2 virgins, கோல்டன் கனிகூம்பு, பிளஷர் சிட்டி, பாம்பே டைகர். ஓகேவா? பாம்பே டைகர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நமக்கு ஒயிட் டைகர் ஞாபகம் வரும். யார் எழுதுவா? அரவிந்த் அடிகா. எந்த இயர்ல அவார்டு வாங்கியிருப்பாங்க? 3 அதுவும் வருஷம் கழிச்சு. 2008 தான். அதுவும் 2008 தான். அதனால தான் கேட்டேன். பாம்பே டைகரும் சரி, ஒயிட் டைகரும் சரி, ரெண்டுமே 2008ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். இதே மாதிரியே நேத்து டைகர்னு ஒரு ஒர்க் சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? யாரோட ஒர்க்னு சொல்றீங்களா? டைகர்ஸ் டாட்டர்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் கதை வந்து. வில்லியம் பிளேக். அந்த டைகர்னு ரீட் பண்ணும்போதே நேம் ரொம்ப புரட்சியா இருக்கும்னு சொன்னல, யாரு? பாரதி முகர்ஜி. கரெக்ட். பாரதி முகர்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ பாரதி அப்படின்ற நேமை கேட்கும் போதே அவனோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படி ஸ்டார்ட் ஆகும்னா டைகர்ஸ் டாட்டர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தேன். அப்புறம் ஒய்ஃபுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா ஜாஸ்மின் ரொம்ப பிடிக்கும். சோ மொத்தமா என்கிட்டயே கொடுங்க அப்படின்னு சொல்லி அவ அந்த அது இல்ல ஜாஸ்மின் வந்து டோட்டல் வேர்ல்டையுமே அதுக்குள்ள வச்சிருக்கோம். ஹோல்ட் ஆன் டு த வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அப்புறம் கிவ் இட் டு மீன்னு சொல்லி அவ என்னமோ கொடுத்தா என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி வாங்கிப்பா. அது யாருக்கும் தேவைப்படும் அப்படின்னா டிசைரபிள் டாட்டர் ஆகுது. அவரோட பொண்ணுமே அது மேல ரொம்ப ஆசையா இருப்பா. எதுக்குன்னா அவ வந்து ட்ரீ பிரைட் ஆக போறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கதை ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். எஸ். ஓகேவா? பாரதி முகர்ஜியோட அந்த ஒர்க்ஸ் தான் வந்து அது எல்லாமே. ஓகேவா? சோ இப்போ வந்து கமலா மார்க்கண்டேயா பார்த்துட்டு இருக்கோம். கமலா மார்க்கண்டேயா வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து நெக்டர் இன் சீவ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் சம் இன்னர் ஃபியூரி. இந்த ஒர்க் ஃபுல்லா நீங்க தரவா படிச்சுதான் ஆகணும். சரியா? இதுல வந்து கதையோ வைக்கிறதுக்கு எனக்கு முடியல. சோ இது அப்படியே வரிசையா தான் நான் படிச்சேன். சோ இந்த இதுல நீங்க படிச்சுதான் ஆகணும். சம் நெக்டர் இன் சீவ் ஃபர்ஸ்ட் ஒர்க், சம் இன்னர் ஃபியூரி, a silence of desire, possession. ஓகேவா? இதுல நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியதுன்னு சொல்லி பார்த்தா நெக்டர் இன் சீவ், சம் இன்னர் ஃபியூரி, பொசஷன், ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ், அப்புறம் பாம்பே டைகர் உங்களுக்கு தெரியும். அப்புறம் 2 virgins. இந்த ஒர்க்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இவங்களோட ஒர்க்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்டார் அண்ட் நசீவ் தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் கமலா மார்க்கண்டேயோடது 1954ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் சம் இன்னர் ஃபியூரி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது 1956. பொசஷன் வந்து 1963. ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் வந்து 66. இதே 66ல நிறைய ஒர்க் படிச்சிருக்கோம். 2 ஒர்க் பார்த்தோம்ல. வாட் ஆர் தி 66 ஒர்க்ஸ்? லடாக். இன்னொன்னு ஸ்ட்ரைடர்ஸ்.
ஸ்ட்ரைடர்ஸ் ஓகேவா? அது 2மே 66ன்னு சொல்லி பார்த்தோம். ரைஸும் 66 தான். 1966 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 3 ஒர்க் வந்து 1966ல பார்த்துருக்கோம். அப்புறம் 2 வெர்ஜின்ஸ் வந்து 1974. பாம்பே டைகர் வந்து 2008 ஓகேவா? ஸோ இவ்வளவுமே யாரோட ஒர்க்ன்னு பார்க்குறோம்? கமலா மார்க்கண்டேயா. கமலா மார்க்கண்டேயா அப்படின்னு சொல்லிட்டு. சோ கமலா மார்க்கண்டேயோட சூடோநேம் என்ன அப்படின்னா கமலா பூர்ணையா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நெக்டார் இன் சீவ்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் உண்டு. அதனால தான் இதுக்கு நான் உள்ள சம்மேஷன் போறேன். நெக்டார் இன் சீவ் வந்து 1954 ஓகேவா? இதுக்கு டைட்டில் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க நெட்ல கேட்டாங்க. கால்ரிட்ஜோட ஒர்க் வித்வுட் ஹோப் அப்படின்ற ஒர்க்ல இருந்து எடுத்திருப்பாங்க. எந்த இயர் பப்ளிஷ் ஆகும்னா 1825ல ஓகேவா? சோ கால்ரிட்ஜோட ஒர்க் வித்வுட் ஹோப் அப்படின்ற ஒர்க்ல இருந்தா நெக்டார் இன் சீவ்க்கு டைட்டில் எடுத்திருப்பாங்க. நெக்டார் இன் சீவோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா நாவல் ஆஃப் ரூரல் இந்தியா அப்படின்றது அதோட சப்டைட்டில். இந்த ஒர்க்கை எது கூட கம்பேர் பண்ணிருப்பாங்க அப்படின்னா பேர்லஸ்பர்க். பேர்லஸ்பர்க் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? பேர்லஸ்பர்க் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? 1938. எஸ் 1938 இந்த இருக்கு. பேர்லஸ்பர்க் வந்து 1938ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. அவங்களோட த குட் எர்த் அப்படின்ற அந்த ஒர்க்கு கூட தான் இந்த ஒர்க் வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஐம் டெல்லிங் ஓகேவா? ஸோ நெக்டார் இன் தி சீ டைட்டில் வந்து கால்ரிட்ஜோட ஒர்க் வித்வுட் ஹோப்ல இருந்து எடுத்திருப்பாங்க. சப்டைட்டில் என்னன்னா நாவல் ஆஃப் ரூரல் இந்தியா. கம்பேர் எது கூட பண்ணியிருப்பாங்கன்னா பேர்லஸ்பர்கோட த குட் எர்த் அப்படின்றதோட பண்ணியிருப்பாங்க ஓகேவா? இதுல ஒரு டாக்டர் வருவார். அவரோட பேர் என்ன? டாக்டர் கென்னிங்டன். ஓகேவா? இது ஒரு கதை வந்து ரொம்ப வளவலன்னு போகும். ஷார்ட்டா சொல்லணும்னா ருக்மணி நாதன் 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஃபார்மர். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ருக்மணிக்கு குழந்தையே பிறக்கவே பிறக்காது. சோ ருக்மணி வந்து டாக்டர் கிட்ட போவா. இந்த டாக்டர் கிட்ட தான் போவா. டாக்டர் கெனிங்டன் கிட்ட. அதுக்கப்புறம் அவளுக்கு குழந்தை பிறக்கும். கிட்டத்தட்ட 8 குழந்தை அவளுக்கு பிறக்கும். 8 குழந்தையோட நேமே இந்த நாவல்ல கொடுத்திருப்பாரு ஆத்தர் வந்து. 8 குழந்தைக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஒவ்வொரு டிசீஸ் இருக்கும். அட் எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. ஓகே எல்லாருமே எப்படி எப்படியா இருந்துருவாங்க. அதுல ஒரே ஒரு கேர்ள் பேபி மட்டும் இருக்கும். அந்த ஒரு கேர்ள் பேபியும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. கஷ்டப்பட்ட இடத்துல தான். அவளுக்கும் குழந்தை பிறக்காது. ஆனா அவங்க அம்மாக்காரி என்ன சொல்லுவா? நானும் இங்க போனதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்துச்சு. நீயும் இங்க போ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கெனிங்டன் கிட்ட கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவளுக்கு கொஞ்ச நாள் குழந்தை இருக்கவே இருக்காது. அதனால ஹஸ்பண்ட் என்ன பண்ணிடுவான்? நீ என் கூட வேணா நான் வேற மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை இறக்கி விட்டுட்டு போயிருவான். அவன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவ கன்சீவ் ஆவா. கன்சீவ் ஆகி அவளுக்கு ஒரு பேபி பிறக்கும். அந்த பேபிக்கு ஒரு டிசீஸ் இருக்கும். அதனால அந்த குழந்தையும் இறந்து போயிரும். சோ திஸ் இஸ் ஸ்டோரி ஆஃப் நெக்டார் இன் தி சீ. ரொம்ப ஒஸ்டா இருக்கும். புரிஞ்சுச்சா? இதுல ருக்மணி நாதன் அப்படின்றவங்க தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. இவங்களுக்கு கீழ ஒரு 8 குழந்தைங்களோட நேம் வரும். சரியா? அப்புறம் இங்கிலீஷ் டாக்டர் யாரு அப்படின்னா டாக்டர் கென்னிங்டன் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்டார் இன் தி சீல இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா? அதே மாதிரி பொசஷன் அப்படின்றதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா நாவல். இதே மாதிரி பொசஷன் நம்ம யாருக்கு பார்த்திருக்கோம்? யாரோட ஒர்க்? ஏஎஸ் பயாட். ஏஎஸ் பயாட். அதோட சப்டைட்டில் என்ன மேம்? ரொமான்ஸ். ரொமான்ஸ் ரொமான்ஸ். ஓகேவா? எஸ் ரொமான்ஸ் அப்படின்றது தான். சோ இந்த பொசிஷனோட சப்டைட்டில் என்னன்னா நாவல் அப்படின்றது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ். ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் வந்து 1966ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்றது பாத்துக்கோங்க. இதுல வந்து கடைசியா அந்த ரவி சங்கர்னு ஒருத்தன் அவன் தான் ப்ரோட்டகனிஸ்ட். அவன் வீட்ல வந்து சாப்பாடே இருக்காது. சோ கடைசியில அங்க ஒரு போராட்டம் நடந்து எல்லாருமே மில்லுக்கு வந்து வேலைக்கு போக மாட்டாங்க. கடைசியில ஏதாவது ஒரு கையில நமக்கு சோறாவது மிஞ்சாதான்னு பார்ப்பான். கடைசி வரைக்கும் அவனுக்கு சோறே கிடைக்கவே கிடைக்காது. அவன் குடும்பம் மொத்தமே பசியிலே இறந்து போயிருவாங்க. ஓகேவா? சோ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் அப்படின்னு அதனால தான் அந்த டைட்டில் வச்சிருக்காங்க. அவனுக்கு கடைசியில ஒரு கைப்பிடி சோறு கூட அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றதுதான் ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்லி டைட்டில் வந்து ஆத்தர் வச்சிருப்பாரு. அடுத்து டூ வெர்ஜன்ஸ்ல 2 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதுல ஒரு சிஸ்டரோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா லலிதா. இன்னொரு சிஸ்டரோட நேம் என்னன்னா சரோஜா. இவங்க 2 பேருமே ஒரு வில்லேஜ்ல வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மைசூர்ல ஒரு வில்லேஜ்ல வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? லலிதாவும் சரோஜாவும் நல்லா தான் இருப்பாங்க. பட் லலிதாக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா அவளுக்கு திடீர்னு ஒரு ஆசை நம்ம வந்து மூவி ஸ்டார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த டைம் பீரியட்ல பார்த்தா அந்த வில்லேஜுக்கு வந்து இது எடுக்க ஒரு கூட்டம் ஒரு டேரக்டர் படம் எடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரும். அதுல டைரக்டரோட நேம் என்ன அப்படின்னா மிஸ்டர் குப்தா. அவன் அசிஸ்டன்டோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா தேவராஜ். 2 பேருமே வந்து என்ன பண்ணிடுவாங்க? அவளை யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட்டு போயிருவானுங்க. இடத்த காலி பண்ணிட்டு போயிருவாங்க. கடைசி அவ கன்சீவா இருப்பா. அது ஊர் எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாருமே அவளை ஒஸ்டா பேச ஆரம்பிச்சிருவாங்க. சோ அவ டெலிவரி மட்டும் குழந்தைய பண்ணிட்டு அவங்க வீட்டுல அந்த குழந்தைய விட்டு அவ காணாம போயிருவா. அதனால யாரோட நேமும் சேர்ந்து டேமேஜ் ஆகும் அப்படின்னா சரோஜா அப்படின்ற பொண்ணோட நேமும் சேர்ந்து அந்த இடத்துல டேமேஜ் ஆகும். அவ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா. எதுக்குள்ள இன்வால்வும் ஆயிருக்க மாட்டா. பட் உன் அக்கா அப்படிதானே அப்ப நீயும் அப்படிதானே இருப்ப அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவளை வந்து டீச் பண்ணுவாங்க. சோ இதுதான் வந்து டூ வெர்ஜின்ஸ் சொல்லி அதனால தான் டைட்டில் வச்சிருக்காங்க. புரிஞ்சுச்சா? இது இந்த 4 ஒர்க்கோட சம்மேஷன் கண்டிப்பா தெரியணும். அதனால தான் ஐம் டெல்லிங் நவ். கமலா மார்க்கண்டேயாவோடது. எஸ் மேம். புரிஞ்சுச்சா கைஸ்? எஸ் மேம். புரிஞ்சுச்சு. புரிஞ்சுக்கா. இப்போ ஒரு 10 கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டு ஐ வில் வைண்ட் அப் தி செஷன். இப்ப பார்த்ததுல இருந்து தான் கேட்க போறேன். ஓகேவா? ஜிகே தஸ்வானியோட ஒரே ஒரு ஒர்க் படிச்சோம். வாட் இஸ் தி ஒர்க்? ஹேட்டர்னு வரும். கரெக்ட். இட்ஸ் ஆல் அபௌட் ஹேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 1948ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அட்டியா ஹோசனோட ஒரு ஒர்க் படிச்சோம். வாட் இஸ் தட்? அட்டியா ஹோசன்.
அட்டியா ஹோசன். சன்லைட் ஆன் த புரோக்கன் காலம். சன்லைட் ஆன் த புரோக்கன் காலம் அது வந்து பார்ட்டிஷன் நாவல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா? சன்லைட் ஆன் த புரோக்கன் காலம் வந்து அட்டியா ஹோசனோடது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது இவங்க ஷிவ் கே குமார் எந்த ஒர்க்குக்கு வந்து அவர் அவார்ட் வாங்கியிருப்பாரு சாகித்ய அகாடமி அவார்ட்? ஷிவ் கே குமார் எங்க இருந்து விழுந்தாரு? ஏதாவது ஒரு வேர்டா சொல்லுங்களேன். கேக்கலடா. ஸ்கை ட்ராப் ஃபால்ஸ் இன் த ஸ்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் அதோட இயர் எப்படி வரும்? குறையும் நீங்க. அப்ப இயர் என்ன? 1990. அவ்வளவுதான் 1987. ஓகே ட்ராப் ஃபால்ஸ் இன் த ஸ்கையோட இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1987 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது வந்து ஷிவ் கே குமாரோட. ஷிவ் கே குமார் எந்த இயர்ல பிறந்திருப்பாருன்னா 1921ல பிறந்திருப்பாரு. 21 வயசு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க 1921 சரியா? அதனால ட்ராப் ஃபால்ஸ் இன் த ஸ்கை 987 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது அவரோட ஒரே ஒரு ஒர்க் மட்டும் படிக்க சொன்னேன். ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ல இருந்து எடுத்திருப்பாங்க. லியர் டு கோடிலா. லியர் டு கார்டிலியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லியர் டு கார்டிலியா எங்க இருந்து எடுத்திருப்பாங்க? கார்டிலியா அப்படின்ற கேரக்டர் எதுல வருவாங்க? டாட்டரா? கிங் லியர். ஹாம்லெட்ல அம்மாவோட பேர் என்ன? ஜெட்ரூட். கிரெட்டூட். அப்ப கிரெட்டூட் டாக்ஸ் பேக்னு யார் ஒர்க் எழுதிருப்பா? அட்வுட். மார்கரெட் அட்வுட். மார்கரெட் அட்வுட். மார்கரெட் அட்வுடோட இன்னொரு ஒர்க் நம்ம படிச்சோம் 2005ல. வாட் இஸ் த ஒர்க்? ஒடிசியோட வைஃப் இது பெனிலோப்பியா. பெனிலோப்பியோட எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொன்ன இயர் வந்து 2005 ஓகேவா? மார்கரெட் அட்வுட் வந்து 3 ரீடெய்லிங் எழுதியிருப்பாங்க. முதல் ரீடெய்லிங் வந்து கிரெட்டூட் டாக்ஸ் பேக் அது வந்து ஷேக்ஸ்பியரோட ஹாம்லெட்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ரெண்டாவது வந்து இப்ப நம்ம பார்த்த பெனிலோப்பியோட அது வந்து ஓடசி ஹோமரோட ஓடசில இருந்து அவங்க எடுத்து எழுதியிருப்பாங்க ஓகேவா? தேர்ட் வந்து ஹேக் சீடுன்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. 2016ல அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அது ஷேக்ஸ்பியரோட டெம்பஸ்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஹேக் சீட் ஹேக் சீட் SEED 2016ல அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஷேக்ஸ்பியரோட டெம்பஸ்ல இருந்து அந்த ஒர்க் வந்து எடுத்திருப்பாங்க ஓகேவா? மார்கரெட் அட்வுட் எந்த ரெண்டு ஒர்க்குக்கு வந்து புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? ட்வைஸ் புக்கர் பிரைஸ் படிச்சிருக்கோம்ல. நேத்து கூட கேட்டேன். இயர கூட கேட்டேன். ஹேண்ட்மேட் ஸ்டைல். ஹேண்ட்மேட் ஸ்டைல் அவங்களோட ஒர்க் தான். ஆனா அது இன்னொரு சீக்வல்னு பார்த்திருக்கோம் நம்ம. ஆனா அதுக்கு அவங்க புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க. பிளைண்ட் அசாசின் 2000ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இன்னொரு ஒர்க் என்ன 2019 பப்ளிகேஷன். டெஸ்டமெண்ட்கா. அவ்வளவுதான். இந்த ரெண்டு ஒர்க்குக்கு தான் வந்து மார்கரெட் அட்வுட் வந்து அவார்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஓகேவா? இந்த ஃப்ரீ ஸ்டேட் VS நைபாலோடது எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? $64. 71. 64 நம்ம எதுக்கு படிச்சோம் அப்படின்னு சொன்னா பெண்ட் இன் த கேஞ்சஸ்க்கும் மியூசிக் ஃபார் மோகினிக்கும் படிச்சோம் ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1964ல வந்து 2 ஒர்க் படிச்சோம். பெண்ட் இன் த கேஞ்சஸ் அப்படின்னு ஒன்று படிச்சோம். அதுக்கப்புறம் வந்து மியூசிக் ஃபார் மோகினி அது ரெண்டுமே வந்து 1964 பப்ளிஷ் இருக்கும். இந்த ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்ற ஒர்க் எந்த இயர்ல புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்கும் அப்படின்னா 1971ல வாங்கியிருக்கும் புக்கர் பிரைஸ் 1971 ஓகேவா? இயர் பாத்துக்கோங்க 1971. பெண்ட் இன் த கேஞ்சஸ் யாரோட ஒர்க்? பெண்ட் இன் த கேஞ்சஸ் யாரோட ஒர்க்டா? மல்ஹோக்கர். மனோகர் மல்கோக்கரோடது பெண்ட் இன் த கேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மியூசிக் ஃபார் மோகினி அப்ப யாரோட ஒர்க்? பார்த்தலாம். அதான் யாரு? மியூசிக் ஃபார் மோகினி. பட்டாச்சாரியா. பாபனி எஸ் பாபனி பட்டாச்சாரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? எஸ்டர்டேன்னு வரும். சம் மெமரபிள் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செகண்ட் ஒர்க் ஷேடோ அந்த ஷேடோ பிரின்சஸ் ஸ்கை இல்ல ஸ்கைலாம் இல்ல. ஸ்கை வந்து வேற இடத்துல பார்த்தோம். ஷிவ் கே குமார் கூட பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சம் மெமரபிள் எஸ்டர்டேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எஸ்டர்டேக்கு அடுத்த ஒர்க் என்ன பார்த்தோம்னா இப்போ இந்தியா வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹங்கர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால இந்தியா வந்து கவலை கடம்னு பார்த்தோம். இந்தியா கவலை கடம்க்கு அப்புறம் ஒர்க் தான் நம்ம என்ன பார்த்தோம்னா இது ஹீ ஹூ ரைட்ஸ் அ டைகர், கோல்டன் போட்டு, அதுக்கப்புறம் யூனிவர்சல் மேனு, தென் யூனிவர்சல் மேனுக்கு அப்புறம் என்ன பார்த்தோம்? யூனிவர்சல் மேன்
அவன் மியூசிக் கேட்டுட்டு இருந்தான். ஸோ மியூசிக் ஃபார் மோகினி, அதுக்கப்புறம் தான் ஷேடோ ஃப்ரம் லடாக், அதுக்கப்புறம் தான் அங்க போய் அவன் காடஸஸ பார்த்தான். அப்புறம் ஸ்டீல் ஹாக்னு ஒரு ஒர்க் அது கீழ வரும். அப்புறம் மிஸ்டர் காந்தின்னு ஒரு ஒர்க்கோட அது முடியும். ஓகேவா? ஓகே மேம். பாபனி பட்டாச்சாரியா. ஓகேவா? வேற என்ன ஒரே ஒரு ஒர்க் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன்? இதெல்லாம் கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ராமா மெக்தா. ராமா மெக்தா. ராமா மெக்தானா ஹெவன் ஹெவனா? கேவ் ஹெவலி கேவ். அப்படின்னு இன்சைட் சொல்லி த கேவ். இன்சைட் த கேவ். ஓகேவா? அது எந்த இயர்ல பப்ளிஷ் ஆகி எந்த இயர்ல அவார்ட் வாங்கியிருக்கும்? 1977ல பப்ளிஷ் ஆகி 1979ல வந்து அவார்ட் வாங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். குஷ்வந்த் சிங். குஷ்வந்த் சிங்கோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன வரும்? குஷ்வந்த் சிங் வந்து பஞ்சாப் ஆளு. சிங்குன்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அவர் வந்து என்ன பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாரு? மார்க் ஆஃப் விஷ்ணு. எஸ். சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாரு. மார்க் ஆஃப் விஷ்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். செகண்ட் ஒர்க் என்னது? அவரை பத்தி அவரோட இனத்தை பத்தியும் பேசுறாரு. த ஹிஸ்டரி ஆஃப் சீக்கிஸ். ஹிஸ்டரி ஆஃப் சீக்கிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் தேர்ட் ஒர்க் ட்ரெயின் எங்க போறாரு? பாகிஸ்தான். ட்ரெயின் டு பாகிஸ்தான் 1956ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அது பார்ட்டிஷன் நாவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ட்ரெயின் ஏறி ரொம்ப தூரம் போயிட்டா அங்க என்ன கேட்காத அவருக்கு அதுக்கு? நைட்டிங்கேலோட ஷால் நாட் ஹியர் த நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அது கடைசியா எந்த ஸ்டாப்ல போய் நின்னுச்சு? டெல்லி டெல்லியில அவர் யாரை பார்த்தாரு? ஒரு விமனை பார்த்தாங்க. கம்பெனி ஆஃப் அ விமன். அந்த விமன் அவளுக்கு என்ன டீச் பண்ணி கொடுத்தாங்க? அவங்க என்ன கொடுத்தாங்க? லவ், ட்ரூத், மெலைஸ் ஆஃப் லைஃபா சம்போர்ட் என்னமோ கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் ஒர்க் என்ன பார்த்தோம்? லாஸ்ட் ஒர்க் வந்து பார்த்து சொல்லுங்களேன். லாஸ்ட் ஒர்க் என்ன? ஒரு பொண்ணு லைஃப்குள்ள வரா. வந்த புதுசுல எல்லாம் ஜாலியா தான் இருக்கும். அப்புறம் போகும்போது எப்படி இருக்கும்? லெசன் தான் கொடுத்துட்டு போவாங்க. ஸோ லெசன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி கடைசி ஒர்க் பார்த்தோம். ஓகேவா? அப்புறம் அவங்க ரிமைனிங் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது போர்ட்ரேட் ஆஃப் அ லேடின்னு பார்த்தோம். ஸோ போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி அது குஷ்வந்த் சிங்கோட ஷார்ட் ஸ்டோரி. நாவல் யார் எழுதியிருப்பா? ஹென்ரி ஜேம்ஸ். போம் யார் எழுதியிருப்பா? போம் நம்ம ஆள் தான். எப்ப பார்த்தாலும் ஒரு ஆள் சொல்லிட்டே இருப்பீங்களே. 1948 நோபல் பிரைஸ். இடியட். டிஎஸ் யாரு? டிஎஸ் எலியட் தான் வந்து போம் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ போர்ட்ரேட் ஆஃப் அ டோரியன் கிரேன் யார் ஒர்க் எழுதியிருப்பா? போர்ட்ரேட் ஆஃப் அ டோரியன் கிரே இப்பதானே பிக்சரை வந்து எடுத்து வரைவாங்க. அந்த பிக்சரை கிழிச்சா அவனே செத்து போயிருவான்னு ஒரு பேய் கதை மாதிரி பார்த்தோம்ல. ஆஸ்கர் வைல்டு. ஆஸ்கர் வைல்ட். ஓகேவா? அப்புறம் போர்ட்ரேட் ஆஃப் அன் யங் ஒய்ஃப்னு போட்டு வென் ஐ ஹிட் யூ அடி விழும். வென் ஐ ஹிட் யூ யார் எழுதியிருப்பா? மீனா கந்தசாமி. மீனா கந்தசுவாமி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அப்புறம் போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி ஆஃப் விமன் உமன் முடிஞ்சா ஒரு பொண்ணோட பேர் வரும்னு சொல்லி கொடுத்தேன். அது யாரு? லிண்டா ஹஃப். ஓகேவா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. லிண்டா ஹஃப். கிளியர் தானே இன்னைக்கு பார்த்த செஷன்ஸ் எல்லாமே, கொஸ்டின்ஸ் எல்லாமே? எஸ் மேம். கிளியர். ஓகே. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங். படிச்சிருங்க தயவு செஞ்சு. தேங்க்யூ சார்.